no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகிலிவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத், ரொம்ப நாளுக்கு பிறகு சந்திக்கிறோம். ஆமாம் சார். சார், இப்போ மெயினாக இருந்திருக்கக்கூடிய விவாதம் 2026 தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பானது. அது ரொம்பவும் குறிப்பாக ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி துக்ளக்குடைய ஆண்டு விழா வருஷம் நடக்கும். அதில் அவங்களோட அந்த துக்ளக்குடைய ஆசிரியர் எஸ் குருமூர்த்தி பேசும்போது சீமானை புகழ்ந்து பேசினார். தமிழ்நாட்டில் பெரியாரை பற்றி யாராவது பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாதுங்கிற ஒரு நிலை இருந்தது. இது பெரியார் மண் அப்படின்னு நிலை இருந்தது. ஆனால் பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சீமான் தான் அதை உடைச்சு பேசியிருக்கிறாரு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேண்டும் அப்படின்ட்டு ஒரு பாராட்டி பேசியிருந்தார். இப்போ அந்த பாராட்டு ஒரு பக்கம் வந்த உடனேயே சீமான் என்டிஏ அலைன்ஸ்குள்ளே வராரு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள சீமான் வரப்போகிறார், அதற்கான ஒரு சமிக்ஞை தான் குருமூர்த்தி பேசினது. குருமூர்த்தி சாதாரண ஆள் கிடையாது. ஸோ குருமூர்த்தி அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா அப்போ சீமான் எந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய வழக்கம் போல இருக்கக்கூடியவர்கள் அதை அந்த மாதிரி விமர்சித்து பேசுறாங்க. அந்த பேச்சு அப்புறம் இந்த கூட்டணி தொடர்பான அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குதுன்றதை நான் பிறகு பேச வரேன். அந்த மேடையில் அவர் பேசுகிறார். அது ஒரு பாரதியார் நிகழ்ச்சி. பாரதியார் புகழ்ந்து பேசுகிறார். பேசும்போது பெரியாரை விட பாரதியார் நிறைய பேசியிருக்கிறார், நடைமுறையில் சாத்தியப்படுத்தியிருக்கிறார் சில விஷயங்கள். பேசிக்கிட்டே இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடியவரை கூப்பிட்டு பூணூல் போட்டு நீயும் பாப்பான் தான் வான்னு வீட்டுக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் செய்துக்கிட்டு இருந்த வரலாறுலாம் நடந்தது. பேசிக்கிட்டே இருக்கிறது வேற, நடைமுறைப்படுத்தி காட்டி சாதிக்கிறது வேற. சாதித்தவர் பார்ப்பன எதிரியாக இருக்கிறாரு, சாதிக்காமல் பேசிக்கிட்டு இருந்தவர் தலைவனாக இருக்கிறார்ன்றது அங்கே கான்செப்ட் விஷயம். அதே பார்ப்பன சமூகத்தில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் லட்சுமண ஐயர் இதை விட பெரிய அளவில் இப்போ பாரதியாருக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் சாதித்து தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட 800 ஏக்கருக்கு சொந்தக்காரர். எல்லாமே ஒரு பெரும்பகுதி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஊராக ஒதுக்கி கொடுக்குறாரு. ஆத்தோரத்தில் தங்கிட்டு இருக்கிறாங்க குடிசை போட்டு. ஒரு கட்டத்தில் பெருவெல்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லாம் போகுது. வீடு இல்லாமல் போனவங்க போக மீதி வீடு இல்லாத நிற்கதியாக நிற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நடக்குது. அதை பார்த்துட்டு என்னடா இது அநியாயம் சொல்லிட்டு தன்னுடைய இடத்த ஒரு பெரும்பகுதியை கொடுத்து வீடு கட்டிட்டு அந்த தலைமுறை இன்றைக்கும் இருக்குது. காந்தியை பார்க்க போகிறாரு. சுதந்திர போராட்டத்தில் நான் பங்கெடுத்துக்கணும்னு கல்யாணம் ஆன புதுசில் ஒரு இளம் வயது. அப்போ அந்த எண்ணம் வருது, சுதந்திர போராட்டம் நீ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போயிட்டு நான் செய்ய முடியாதுன்னு நீங்கள் செய்யணும், உங்கள்கிட்ட பணம் இருக்குது நீங்கள் செய்யலாது செய்வீங்களான்னு. என்னன்னாக்கா இந்த அர்ஜென்ஸுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி பண்ணணும் அப்படின்றார். அன்றைக்கி அந்த பேர் வைக்கிறார், அது வேறு விஷயம். ஹரிசனன்னா கடவுளின் குழந்தைகள் அப்படின்னா நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளா அப்படின்னு அன்றைக்கி அண்ணல் அம்பேத்கர் கேட்ட விவாதம்லாம் அது வேறு கதை. செய்து காட்டுறார். அந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்குது. அவருடைய நிலத்தை முழுக்க அந்த ஊர் மக்களுடைய எல்லா இடத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டாரு. ஒத்த வீடு தான் இருக்குது. அந்த வீட்டில் தான் பெரியார் போய் உட்காந்துட்டு காஃபி நல்லா பெரிய கப்பில் குடிச்சிட்டு 2 பஜ்ஜி சூடாக சாப்பிட்டுட்டு 2 தெருவு தள்ளி போயிட்டு பாப்பான் ஒழிகன்னு பேசிட்டு திரும்ப இங்கே என்ன லட்சுமண ஐயரை காசுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறதுலாம் நடந்துக்கிட்டு இருந்துருக்குது. அந்த லட்சுமண ஐயர் வீட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் உள்ள வரைக்கும் புழங்கி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறாங்க. நீங்கள் அப்படியே போயிடணும், வீட்டுக்கு வெளியில் இருக்கணும் தான் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்குள்ளாரவே தான் உட்காந்து இருப்பாங்க. வீட்டுக்குள்ளார ஒரு தனி ரூம் அவங்களுக்குன்னு இருக்குது. அவங்களுக்கு அடுத்த சந்ததி படித்து வேலையில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு பாத்திய மாதிரி இன்றைக்கும் ஒரு ரூமில் உள்ளுக்குள்ளார, நான் சொல்கிறது உள்ளுக்குள்ளார ரூமில் இன்றைக்கும் அவங்க ஏங்க நீங்கள் படிச்சிட்டிங்க வெளியில் பெரிய அளவில் இருக்கீங்க போக வேண்டியதானே, இல்லை நாங்கள் இங்கே இன்னும் இவருக்கு உண்டான வேலையை நாங்கள் செய்யணும், சேர்ந்து நாங்கள் பண்ணணும் அவர் கூட அப்படின்னு அந்த தலைமுறை உட்காந்துட்டு இருக்குது. இது மாற்றமாக பேசிக்கிட்டே இருந்தது மாற்றமாக பெரியார். இதான் அவர் கேட்குறாரு, இதான் கேட்டார். வேறு என்ன விஷயம் கேட்டார்? உடனே அவர் எப்பவுமே அந்த தலைமை ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா எல்லாருமே பயன்படுத்திக்குவாங்க. திமுக நீங்களும் பயன்படுத்திக்கினீங்கள, ராங் பார்ட்டி ரைட் பர்சன் சொல்லிட்டு பாஜக தாமரைக்குள்ளார ஏறி உட்காந்துருந்தீங்களா, நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, அந்த மாதிரி அங்கே குருமூர்த்தி பயன்படுத்திக்கிறார் சீமான. அது அவருடைய நிலைப்பாடு. அதை உடனே சங்கி பார்த்தீர்களா நாங்கள் செய்தீர்களா அப்படின்னாக்கா காலம் முழுக்க பார்ப்பன ஆரிய இந்துத்துவ கால் பிடிச்சி வாழ்ந்தது திராவிடம். தெரியுமா உங்களுக்கு? 67 தேர்தலுக்கு முன்பாக ஒரு விஷயம் ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர் சொல்கிறாரு, ராஜாஜி, அண்ணாதுரை, கருணாநிதி, ராமன் சொல்லிட்டு இன்றைக்கி அரசு அட்வொகேட் ஜெனரலாக ஒருத்தர் இருக்கிறார்ல, அவருடைய அப்பா அவர் பேர் ராமன்.
லாய்ஸ் ரோடு இன்னைக்கு இருக்குது இல்லை, அந்த கார்னரில் வீடு, பெரிய வீடு, அங்கே தான் பேச்சுவார்த்தையே நடக்குது. கொட்டும் மழையில் ராஜாஜி வந்து இறங்குறாரு. கருணாநிதி முதலமைச்சரானோன்னு கொட்டும் மழையில் போயிட்டு நீ சாராயெல்லாம் விற்காத, கடையை திறந்துடாது, ராஜாஜி கஞ்சின்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்த படலம் யாருக்குமே தெரியாது. எப்படியாவது ராஜாஜியை கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கணும், ஆரிய பார்ப்பன இந்துத்துவா புரியுதில்ல, அந்த ராஜாஜியை சேர்த்துக்கணும்னா அந்த வீட்டில் தான் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு முடிச்சு வைக்கிறது ஒரு பார்ப்பனர், அன்றைய குருமூர்த்தி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நடத்துகிறாரு. அந்த வீட்டில் அண்ணாதுரை இருக்கிறாரு, யாரும் இல்லை, ராஜாஜி வராரு. மழையை பிடிச்சிட்டு போய் காலில் உண்டு தொட்டு கும்பிட்டு வெளில கூட்டுட்டு வந்தது கருணாநிதி. சொல்லுங்கப்பா, பார்ப்பனது மூலமாக அதிக ஆதாயம் அடைஞ்சு லாபம் அடைஞ்சது சீமானா கருணாநிதி திராவிடமா? சொல்லுங்கள். ஸோ அண்ணாவை கூப்பிட்டு போய் ராஜாஜியோட பார்த்து தொட்டு வணங்கிட்டு வந்து கருணாநிதி கூப்பிட்டுட்டு போறாரு உள்ளார். அங்கே தான் பேச்சுவார்த்தை நடக்குது. கூட்டணி சேர்ந்து ராஜாஜியினுடைய காங்கிரஸ் இருக்குல்ல, அந்த காங்கிரஸ் திமுக கூட கூட்டணி 67. ஆனால் இவங்க தான் காலில் விழக்கூடாது, சுயமரியாதைலாம் சொல்லுவாங்களே. மண்ணாங்கட்டி எத்தனை இடத்துல காலில் உழுந்த தடை உங்களுக்கு முழுக்க வரலாறு முழுக்க இருக்குது. நீங்கள் எங்கே விழாமல் இருந்தீங்க? கதவு சாத்திட்டு காலில் உழுது நீக்கல் நடந்துகிட்டு இருக்கேன் நாக்பூரில். யாருக்கிட்ட பேசுறீங்க? இது அவர் குருமூர்த்திக்கு வந்து இதை பயன்படுத்துகிறார் சீமான். இப்படி பேசிட்டார் ஒருத்தர், நம்ம பேச முடியாமல் பயந்துக்கிட்டு இருந்தோன்னு. உடனே அவர் வந்து சீமான் வந்து சீமானை குருமூர்த்தியே பாராட்டிட்டார். இதே குருமூர்த்தி விகடனுடைய பேட்டி எடுத்து அந்த தம்பி ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு, படிக்கட்டும். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருனாக்கா, தமிழ்நாட்டு தலைவர்கள் நாங்கள் அதிகம் மதிப்பு வைத்திருப்பவர் கருணாநிதி. மற்றவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, அவர் மதிப்பு இருக்கும், இது வந்து பெருமதிப்பு அவர் மேலே வைத்திருப்பது. அவரை மட்டுமே நாங்கள் மதிக்கின்றோம். ஏன் அப்படின்றது தான் முக்கியம். எங்களுக்கு தொய்வான காலகட்டத்திலெல்லாம் அவர் தான் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தவர். எங்களுக்கு அது ஒரு மதிப்பு அப்படின்றது இருக்குது. இப்போ அவர் அதே குருமூர்த்தி தான் கருணாநிதியை சொல்கிறார், ஏன் மதிக்கணும் உங்களை? நீங்கள் தான் ஜென்ம விரோதிகளாச்சு. சொல்லுங்கள், எனக்கு புரியல. எனக்கு எங்கேயாவது போய் படிக்காத, வரலாறு படிக்காதன்ட்டு நீ காதில் பூ சுற்றிட்டு வா. சீமான் சங்கி, குருமூர்த்தி பாட்டன். குருமூர்த்தி அதிகம் பாராட்டியது திமுக கருணாநிதி கும்பலை தான். புரியுது உங்களுக்கு? பார்ப்பன ஆரியம் அதிகம் தாங்கி பிடிச்சது கருணாநிதி கும்பலை தான். காலில் ஊழ்ந்து தொட்டு கும்பிட்டு வந்து கூட்டணி வச்சு நீ போய் நாற்காலியில் உட்காந்த கும்பல் நீங்கள் வந்து சீமானை பார்த்து பேசுகிறீங்க. சீமான் மீது விமர்சனம் வைங்க, எனக்கு அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. நீ விமர்சனம் வச்சுட்டு போ. குருமூர்த்தி பேசிட்டார், அதனால் சங்கி சீமான் ஆகிட்டாருனாக்கா அப்புறம் குருமூர்த்தி தான் உங்களை கருணாநிதியை வாழ்த்துறாரு. ஒன்றும் இல்லைங்க, ஜெயலலிதா மோடி எவ்வளோ நட்பு உங்களுக்கு இருந்தாங்கல்ல, கடைசி ஒரு பகை வந்துச்சு, அது வேறு விஷயம். ஆனாலும் உடல்நிலை சரியில்லாமல் விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சிக்கு நல்லாவே தெரியும். உங்கள் உளவுத்துறை தகவல்லாம் கொடுத்துட்ருக்கோம் மோடிக்கு. எட்டி வந்து பார்த்தாரா? இல்லை. வந்தாரா? நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு வந்தார்? கருணாநிதிக்கு. பார்ப்பன ஆரிய இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய அந்த தலைமையில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பெருமகன் மோடி கருணாநிதி வீட்டில் வந்து சந்திச்சது மட்டும் இல்லாமல் வந்து திரும்பவும் சந்தித்தார். இறந்த பிற்பாடும் வந்தார். இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்து பேசிட்டு, என்னன்னு டெல்லியில் என் வீட்டுக்கு வந்துருங்க, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நல்லா கவனிச்சுக்கிறேன் சொன்னாரா இல்லையா? என்ன அங்கே வந்து கொஞ்சிறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும்? எந்த அடிப்படையில் சொன்னீங்க சார்? ஜெயலலிதாவை புறக்கணிக்கிற மோடி உங்களை வந்து காலை சுற்றிட்டு உங்களை கூட்டு வச்சுன்னு இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அவங்க காலை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துட்டீங்க. இந்த இடத்துல ஆதாயம் அடைஞ்சது நீங்களா சீமானா? சொல்லுங்கள் சொல்லுங்கள், எனக்கு புரியல. காலம் முழுக்க உங்களுக்கு வரலாறு இருக்குது. நான் சொன்னது இது மட்டும்தானே உங்களுக்கு. காலம் முழுக்க இந்த வரலாறு இருக்குது. உங்கள் வரலாறு எப்பெல்லாம் நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் இன்றைக்கி கூட அட்வொகேட் ஜெனரல் நீ தானே சமூக நீதி, பார்ப்பனர்கள் ஆதிக்கமே அதிகமாக இருக்குது, பார்ப்பனர்கள் 3 சதவீதம் இப்படி வச்சுட்டு இருக்கிறாங்களா, அதுக்கு எதிராகத்தான் நாங்கள் வந்தோம், நாங்கள் நீதி கட்சி. நீதி கட்சியினுடைய பாரம்பரியமே பார்ப்பனையை கால் பிடிச்ச பாரம்பரியம். அதையே இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நீதி கட்சி பரம்பரை. அதெல்லாம் முதலாளித்துவம் உட்காந்துக்கிட்டு இருந்த சாதி வெறி ஆதிக்கத்திலிருந்து பெரும் முதலாளிகள் இருந்தது தான் நீதி கட்சி. இல்லை, அதில் ஒரு திமுகவுடைய ஆதரவாளர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இப்போ நாங்கள் சீமானை வந்து இந்த மாதிரி விமர்சிக்கிறதுக்கு பெரியார் சொன்ன ஒரு வழி தான். பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து பிராமணர்கள் யார் ஆதரிக்கிறாங்களோ அவன் வந்து அயோக்கியன் அப்படின்ட்டு வந்து பெரியார் எங்களுக்கு சொல்லி. சரி, அப்போ கருணாநிதி நான் அந்த வார்த்தையை சொன்ன உங்களுக்கு கோவம் வந்துருதா? இல்லை, கருணாநிதி பெருமகனா இல்லை இல்லை, அவர் சொன்னதா வச்சுக்க. இந்த இவங்க சொல்கிறாங்க, இந்த பெரு அறிவாளிகள்லாம் சொல்கிறாங்க முட்டா பையனை, உங்கள் கருணாநிதி அந்த மாதிரியா? சொல்லுங்கள் சொல்லுங்க. அப்போ யாரெல்லாம் பார்ப்பன ஆதரிக்கிறானோ அயோக்கியனா? கரெக்டா? கருணாநிதி என்கிற பெருமகனார் அயோக்கியனா? சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக தேவை தொண்டுன்னு சொல்லி ஆதரிச்சது யாருங்க? அது முழுக்க பார்ப்பன தலைமை தான். ஒரு நான் பிராமின் உள்ளே இருக்க முடியாது, டாப் லெவலில். கரெக்ட், நீங்கள் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது ஏன் அவங்க கருணாநிதி வந்து அப்போ அவர் ஆதரிச்சார் அயோக்கியனா இல்லையா? 5 வருஷம் இந்துத்துவா தலைமையை, அது இந்துத்துவா தானே, அதுதானே இன்றைக்கி இவ்வளோ விஸ்வரூபம் எடுத்திருக்குது.
அது முளையிலே கிள்ளி போடுறப்ப அந்த முளையில் இருக்கும்போதே நீங்கள் ஆதரவு கொடுத்து 5 வருஷம் தாங்கி பிடிச்சி ஆதரவு நடத்தின அப்போ அது வந்து பெரியார் பாணியில் சொல்லணுன்னா அது அயோக்கியத்தனமாக எந்தத்தனம்? கருணாநிதி என்கிற பெருமகனார் அந்த அயோக்கியத்தனத்தில் இருக்கிறாரா? சொல்லுங்கள். நீங்கள் தான் அந்த பேரை சீமானுக்கு வைக்கிறீங்க. ஒரு ஆதாயமும் அடையாத சீமான் மேலே இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி இவ்வளோ சொல்கிறப்ப காலம் முழுக்க ஆதாயத்தை அடைஞ்சிக்கிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் செய்துட்டு வந்தாங்க. உங்களை என்னன்னு சொல்கிறது சொல்லுங்கள். இது முதல் பதில். என்னுடைய கேள்விக்கு 2 விதமாக கேட்டீங்க. முதல் பதில், கூட்டணி அப்படின்றப்ப எல்லா கட்சியும் கூட்டணி பேசிக்கிட்டே தான் இருக்கும். உங்களை காரி துப்புன வைகோவை நீங்கள் விட்டுட்டீங்களா? சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். இதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு சுருக்குன்னு ஆகுது. நான் திராவிட தளத்தில் ஒரு விவாதம் நடத்துகிறீங்க, தமிழ் தேசியத்தில் வந்து கூப்பிட்றோம், நேர்மையாக வந்து பேசிட்டு வராங்க, சலசலப்பு ஆகுது இல்லையோ ஏதோ ஒன்று. கரெக்டாக நாங்கள் நடத்துறதுக்கு வாங்கலாம், கூப்பிட்ட ஏன் பதுங்குறீங்கன்ற ஒரு அன்டச்சபிள் மைண்டில் இருக்கிறது நீங்கள் தானே. நீங்கள் என்ன அப்புறம் முற்போக்கு பெரியார் உங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டாரு, டாய்லெட் கழுவ விட்டாரு, அதை கழுவ விட்டாருன்னு ஒரு புத்தி உங்களுக்கு வரலையே. ஏகலை இவனுக்கு போகாதீங்க, ராவணாவுக்கு போகாது. என்ன புத்தி அது சொல்லுங்கள்? என்ன புத்தி? நாலாந்தர புத்தி இல்லை. இதுவாக அவங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்தாரு, இதுவாக கம்யூனிஸ்டம் சொல்லி கொடுத்தது, இதுவாக அவங்க முற்போக்கு. இது உங்களுக்கு பார்ப்பன ஆதிக்கம் உள்ளே இருக்கவங்களாம் வேணும். கை குலுக்கிக்கிறீங்க, பேசிக்கிறீங்க. பாண்டேக்கே சொல்கிறேன் சகோதரருக்கு, இங்கே எங்களுக்கு நான் மட்டும் சுலுக்கு வருதுன்னா நீங்கள் யார்? அப்போ யார்கிட்ட வேஷம் மட்டும் மக்களை ஏமாற்றிட்டுக்கிறீங்க? எல்லா பார்ப்பன தலைமையும் போய் உள்ளே நுழைஞ்சிக்கிறீங்க, கையை பிடிச்சிக்கிறீங்க, அங்கே எங்களுக்கு வேணுன்றீங்க. எங்களை மாதிரி ஆட்களை பார்த்தா மட்டும் உங்களுக்கு பகை வருது. எப்படி வருது? எப்படி வந்து பார்ப்பன ஆதிக்கத்தில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம், தமிழ் தேசியம் இருந்துட்டு இருக்குது, சீமான் இருந்துட்டு இருக்கிறாரு, சங்கின்னா அப்போ நீங்கள் இவ்வளவோ அனுபவிச்சுட்டு இருக்கிறது யார்? முதலாக ராஜாஜி காலில் விழுந்து மழை நாளில் சாட்சி இன்னைக்கு இருக்குதுன்றாங்க. காலில் விழுந்து கூட்டின்னு போய் ராஜாஜி கூட கூட்டணி வச்சு தான் 67 போய் அண்ணாதுரை முதலமைச்சராக உட்கார்றாரு. காலம் முழுக்க ஆரிய பார்ப்பனை எதிர்ப்பில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பார்ப்பனனுடைய தயவில் அது லாபி பண்ண அன்றைய குருமூர்த்தி ராமன் என்ன ஏன் அந்த குடும்பத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அட்வொகேட் ஜெனரல் வேறு வக்கீலே இல்லையா? அவங்க சீனியர் யாருமே இல்லையா? தமிழன் யாருமே இல்லையா? ஆனால் அட்டவணை பட்டியலில் தான் உங்களுக்கு ஆகாது. திருமாவளவன்னு அதை கேட்க மாட்டார். அவர் கேட்டால் நான் எனக்கு ஏன் துணை முதல்வர்னு என்னை பேசிகிட்டே இருக்கிறீங்க, நான் வந்து பிரதமர் ஆகக்கூடாதான்னு பேசின்னு இருப்பார். முதல்ல அவர் அட்வொகேட் ஜெனரல் சமூகத்தில் வாங்கி காட்டார். கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஏன் நீங்கள் அந்த குடும்பத்துலேருந்து முதல்ல ஒருத்தரை போட்டிங்க சரியில்லைன்னு திரும்ப அவருடைய மகனை தானே போட்டிருக்கீங்க இப்போ வாரிசை? என்ன உங்களுக்கு அங்கே அது பார்ப்பனர் தானே? சொல்லுங்கள். பெரியார் சொன்னதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, பெரியாரை ஆதரிக்கிறவன் பிராமணர்களை ஆதரிக்கவன் அயோக்கியன். இப்போ ஸ்டாலினை ஆதரித்து வச்சுங்கிறார், அயோக்கியனா இல்லையா? உங்களுடைய பிரதான வழக்குக்கு அங்கே டெல்லியில் வாதாட வச்சது யார்? இப்போ யார் அவங்க? பூணூல் போட்ட பார்ப்பனர் தானே. பெரியார் சொன்ன மாதிரி நீங்கள் அயோக்கியர்களா? சொல்லுங்கள். ஏன் மௌனமாக இருக்கிறீங்க? வினோத் சொல்லுங்கள். அவங்க வாய் திறந்து கேட்க மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதான் வாங்கினா ஏகலை வந்துட்டுலாம் போகாதீங்க, அவர் தீண்டத்தகாதவர். கம்யூனிட்டியாக நான் சொல்ல வரல, அந்த சித்தாந்தம் அவங்க சித்தாந்தம் நமக்கு அதெல்லாம் ஆகாது. நம்ம பார்ப்பனம் கூட கை கோத்துக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தரமான சிந்தனையாளர்கள் நீங்கள். ஏதோ அவங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்தாரு. சொல்லுங்கள். ஒரு நல்ல விவாதம் வாங்க, நாகரிகம் நீங்கள் பேசுங்க, நானும் பேசுகிறேன். ஏன் பதுங்குறீங்க? பதுங்கிட்டு சோத்துக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு அவதூறு ஏன் வாரி வீசுறீங்க? பார்ப்பனர் இப்போ குருமூர்த்தி சொன்ன வார்த்தையே வருவோம். அவர் கூட்டணி சேரதுக்காக கூப்பிட்றாருன்னா நீங்கள் எத்தனை இடத்துல கூட்டணி வச்சே வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க இது வரைக்கும். இவ்வளோ கதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? பெரியார் பாணியில் பார்ப்பனர்களை ஆதரிக்கக்கூடியவன் அயோக்கியனை பாரு அப்படின்னா உங்களை பார்க்குறதா சீமானை பார்க்குறதா? சீமான் பேசிட்டு வந்துட்டார், அடுத்த நாளே சொல்லிட்டாரு என் முருகன் வந்து முப்பாட்ட முருகன் வந்துட்டு அவன் சைவம் அவன் வந்து இந்து இல்லைன்னு சொல்கிறாரு, என்னுடைய கடவுள் எதுவும் இந்து இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்குதா? நாங்களும் 90% இன்றைக்கி வரைக்கும் அவர் நாங்கள் இந்துன்னு சொல்லிக்கவே இல்லை. என் முன்னோர் வழிபாடு நாங்கள் என்னுடைய மெய்யியலே தனின்னு கட்சிக்குள்ளாரவே மெய்யியல் பிரிவுன்னு தனியாக கொண்டு வந்து வச்சுட்டு வேலை தூக்கி அவங்க தான் மொதல் பண்ணி பின்னாடியே வேலை தூக்கிட்டு போகிற நீ தான் இந்து இல்லைல்ல, எதுக்கு வர? நாங்கள் இந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் டிக்ளேர் பண்ணுறாரு சீமான். எங்களுடைய முன்னோர் வழிபாடு, நாங்கள் அதுக்கு முன்னாடி இந்துன்ற பேருக்கு முன்னாடி எங்களுக்கு வேறு பேர் இருந்தது, புரியுதில்ல? நாங்கள் அதை சார்ந்தவர்கள், இந்துக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வர்றார். நீ என்னன்ற என் கட்சிக்குள்ளே 90% இந்துன்ற நீங்கள் பெரியார் சொல்கிற மாதிரி அயோக்கியர்களா, சீமான் அயோக்கியர்களா? சொல்லுங்களேன் எனக்கு. சரி, இப்போ இது வந்து ஒரு விவாத தளத்தில் இருக்கக்கூடிய இருக்கு. ஓகே, கூட்டணி விஷயம் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ விவாதம் எல்லாம் பதில் சொல்லிட்டோம். கூட்டணி விஷயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கல்ல, தேடாதவன் காலெலாம் தேடி போகிறீங்களா இல்லையா? மகா மட்டமாக உங்களை விமர்சித்ததே விஜயகாந்த் வாசலில் போய் படுத்துட்டு இருந்தீங்களா இல்லையா? பழம் நழுவி பால்
பழம் நழுவி உங்களுக்கு மட்டும் எல்லாம் நழுவி வாயிலே உழுது, மற்றவங்களுக்கு விழக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருக்குமா? அவங்க பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக இப்போ உங்ககிட்ட மட்டும் நான் சொல்கிறேன். உங்ககிட்ட ஒன்று இது வரைக்கும் யார்கிட்ட சொல்ல, ஆதன்கிட்ட சொல்கிறேன். சீமானிடம் மேல் இடத்துல டெல்லியிலேருந்து ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்து இருவர் பேசினார்கள். அதிமுக கூட்டணியில் எங்கள் கூட தொடர்பு இல்லைன்னா கூட அதிமுக கூட்டணிக்குள்ளே வாங்க, 50 சீட்டு உங்களுக்கு தரம், செலவெல்லாம் பார்த்துக்கலாங்க, நீங்கள் உங்கள் கட்சி சார்பான செலவும் பண்ணுங்கள், எப்படி ஒரு 40வது வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு பெரிய அழுத்தம். நேற்று காலையும் இந்த பேச்சுவார்த்தை ஒரு 10 நிமிடம் டைம் பேசுறதுக்குன்னு அவர் சொல்லிட்டு எனக்கு கொடுத்த நிகழ்ச்சிக்காக வந்துட்டார்னு வச்சுக்கோ, அங்கே சந்திக்கலை. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம், நான் என்னுடைய மேதகு தலைவர் படத்தை நான் வச்சுக்கிட்டு எனக்கான அரசியலை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த அரசியல் உங்கள் மேடையில் அந்த படத்தை உங்களுக்கான தலைவர்கள் நீங்கள் வச்சுக்கிறீங்கல்ல, எனக்கான ஒரு ஆளுமை தலைமையில் நான் மேடையில் வைக்கிறேன், ஒத்துக்கிறீங்களான்றார். ஒரே வார்த்தை, ஒத்துக்கணும் இல்லை சொல்லுங்கள். அவர் அந்த டிமாண்டு, நீ வா பேசுவோம், வரமாட்டாங்க ஐயா. அவங்க நம்மளை கொண்டு வந்து உள்ளே ஆழ்த்தி சேரு மாதிரி புதைச்சிட்டு மேலே போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி புதைஞ்சி போனது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி, வைகோ, விஜயகாந்த், இப்போ விஜய். அதான் நடக்க போகுது விஜய்க்கு. நானும் அந்த சகதியில் போயிட்டு நின்று வந்தேன்னா எனக்கு அடையாளத்தை நீ மறைச்சிட்டு கூட நில்லு, இப்போதைக்கு கொஞ்சம் மறைச்சிக்கோ, விசிகா கொடியை மட்டும் கழட்டி வச்சுட்டு வந்துருங்க தொடர், ஊருக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் ஓட்டு வாங்கிட்டு வெளியே வந்தோம் பிரச்சாரம் பண்ணிவிட்டு, அப்படி தான் என்னையும் சொல்லுவாங்க. மோடி வராரு, நீங்கள் அந்த தலைவருடைய படத்தை மட்டும் மறைச்சிருங்க அப்படின்னு. எனக்கு ஏன்டா அந்த வேலை, நான் ஏன் மறைக்கணும்? புரியுதில்ல? எனக்கு உண்டான அரசியலாக நான் பேசி இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். இன்னும் நம்பிக்கை இருக்குது, இன்னும் வருவோம் மேலே, அப்புறம் நான் டிமாண்ட் வைக்கிறேன், பேசுவோம் வா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்குள்ளே கூட்டணி வச்சுட்டாரு, பேசிட்டாங்க, கூட்டணி வச்சுட்டாருன்னா அவர் வைக்கிற டிமாண்டு தான். இதுதான் என்னுடைய டிமாண்ட், வாயன் எடுத்துக்கேன். ஸோ ஒருவேளை நான் ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க கேட்குறேன், ஒருவேளை அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார், ரொம்ப என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஓகே உங்கள் தலைவர் படத்தை நீங்கள் வச்சுக்கலாம், மோடி இருக்கும்போதே வச்சுக்கலாம், பிரச்சாரத்தில் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம்னா நான் தாராளமாக வரவேற்பேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் அதை என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியும். அவருக்கு ஒரு என்ன இருக்குது, இதுக்குள்ளே போய் சிக்கிட்டோம்னா இப்படியே போயிடும், இந்த 40 எம்எல்ஏ நீங்கள் கொண்டு வருவீங்க, உங்களை பற்றி தெரியாதா? இப்போ இதில் 6 காங்கிரஸ் எம்எல்ஏ, பீகார் தானே, 6 உங்கள் பக்கம் நகர்த்திட்டீங்க, அதான் இங்கே நடக்கும். இல்லை, ஆனால் அதெல்லாம் தாண்டி ஸ்டாலினை அகற்றணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொறுப்பு. என் பிரச்சாரம் உங்களுக்கு பயன்படுத்தணும், நீங்கள் பயன்படுத்திட்டு போகிறேன். நான் எதிர்க்கிறேன், உங்கள் 2 பேருமே எதிர்க்கிறேன், அவ்வளோதான் விஷயம். எனக்கான ஆட்கள் இன்னும் வருவாங்க. இன்றைக்கி 8ன்றது இன்னும் கூடுதலாக வரும். நான் சரியிறேன்னா நிற்கிறேன்னான்றதை பாருங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அந்த அரசியல் நோக்கி போகிறேன். நீங்கள் இப்போதைக்கு அவரை வீழ்த்தணும், இப்படி நிற்கணும்னு. அதிமுக நாளைக்கு என்னை வீழ்த்தாதா? திமுக மட்டும்தான் என்னை வீழ்த்துமா? சொல்லு, இந்த கேள்விக்கு பதில் இருக்குதா இல்லையா? ரெண்டும் ஒரே சிந்தனை கொண்டது தானே. அதிமுக நாளைக்கு என்னை வீழ்த்துன்னு தானே. எப்படி கூப்பிட்டு ஒரு முக்கிய தொகுதி நிறைய கொடுத்து எதிர்க்கட்சி அந்தஸ்தும் கொடுத்து, அதே ஜெயலலிதா தானே விஜயகாந்த் அழிச்சது. சின்ன பண்ணவும் உடச்சி இழுத்தாங்கல்ல, நடந்தது இல்லை. அப்போ நான் அவனுக்கு காலம் முழுக்க அப்படி கை கட்டிக்கிட்டே நிற்கணும், ஏற்றி எதனா பேசினேன், என்னுடைய சட்டமன்ற உறுப்பினரை உடைப்பீங்க, என்னை உள்ளே இது பண்ணுங்க, இந்த அரசியல் தானே நான் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கணும். இது எனக்கு தேவையில்லையே. நேராக வரேன், நான் பேசுகிறேன், எனக்கான அதிகாரம் வரும்போது நான் பேசுகிறேன், இன்னும் ஒரு பர்சன்டேஜ் நான் எடுக்கிறேன் கூடுதலாக. அன்றைக்கி அரசியல் பேசுவோன்றாரு. இது ஓடிக்கிட்டு இருக்குது, இவ்வளோ தான் எனக்கு. அதுக்கு மேலே அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, அவங்க கட்சியில் என்ன முடிவு நமக்கு தெரியாது. நம்ம இப்போதைக்கு அந்த டாக்ஸ் படி பார்த்ததும் 50-50ன்னு சொல்லலாம், ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாமா? வாய்ப்பு இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரியாது அது. ஏன்னா நம்ம தான் ஆதனில் ரொம்ப ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், சீமான் ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுப்பார். அதாவது திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு சீமான் ஒருபோதும் ரெடியாக இருக்க மாட்டார். நிச்சயமாக இவங்களை அகற்றுறதுக்கான வேலையை ஏதோ ஒரு வகையில் சீமான் செய்வார்னு தொடர்ச்சியாக நீங்கள் தான் சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ அதில் ஒரு படி அது இல்லை, அது கூட்டணின்றது மட்டும் இருக்காது, வேறு வகையில் கூட இருக்கலாம். இல்லை, அது ஓகே, நமக்கே தெரியாது. அரசியல் பல யுக்தி இருக்குல்ல, வேற எதனா ஒரு யுக்தியாக கூட இருக்கும். அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒரு முக்கிய முடிவாக இருக்கும் அது. நான் இப்போவும் சொல்கிற ஒரு முக்கிய முடிவாக இருக்கும். அது கூட்டணி தானா, அது கூட்டணி இல்லாத வேறு எதனா ஒரு முடிவாக, அது தெரியாது நமக்கு. ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்து இந்த திமுக இருக்கக்கூடாதுன்றதுல எல்லா கட்சிக்கும் ஒரு ஒத்த கருத்து இருக்குது. அதுக்காக உடனே கூட்டணி வா அப்படின்னு வாங்க கூட வந்து ஏன் அடையாளத்தை அன்றைக்கி அழிக்க சொல்லி அழிக்கலைன்னா என்ன, நீ சின்ன பண்ணமாக்கி என்னுடைய அரசியல் மாக்கி நான் திரும்ப 1லேருந்து மேலே வரணும். புரியுதில்லை? அதோட என்னுடைய சதவீதம், மக்கள் வாக்களிக்கிற சதவீதம் கூடிச்சப்போ நான் அன்றைக்கி டிமாண்ட் பண்ணுவேன். புரியுதில்லை? கட்டமைப்பை நான் சரியாக வலுப்படுத்திக்கிட்டு அன்றைக்கி நான் டிமாண்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஏன் நடக்காது? நாளைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு 2 இடத்துல சொல்லும்போது, ஒரு இடத்துல சொல்லும்போது ஒரு பிரம்மாண்ட கட்சி, ஒரு பெரிய கட்சி, நம்மளுடைய புதிய கட்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
புதிய கட்சி வரும்னு இப்போ சொன்னார். இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பெரிய கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னார். இப்போ புதிய கட்சின்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாத்துலேயுமே தாவேக்கா பொருந்துற மாதிரி நாம் தமிழரும் அவருடைய அந்த இதில் வந்து பொருந்துது. சொல்கிறதுக்கு பொருந்தது. புதிய கட்சின்றது தாவேக்கா தான் சொல்கிறார். இவர் தான் இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார்ல. அப்போ எப்படி இது இந்த கூட்டணிக்குள்ளே வரும்? இப்போ நிறைய தமிழ் தேசியத்திலே ஒரு சில பேருக்கு பெரிய எண்ணம் என்னென்னா இந்த பக்கம் சேர்ந்துடணும் அதிமுக இல்லை என்பதற்காக அவர் மேலே கடுமையான விமர்சனம் வைக்கிறக்கூடிய தமிழ் தேசியர்களும் இருக்கிறாங்க. எப்படியாவது இது என்ன எந்த விதத்தை காட்டுதுன்னா அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது, நியாயமும் கூட. இப்படி ஒரு மோசமான கொடுங்கோல் ஆட்சி இருக்கவே கூடாது இல்லை. தினசோறும் அதாவது வாழ்நாளில் இத்தனை இதில் கூட நான் பார்த்ததில்லை. சிறு சிறு பிள்ளைகள்லாம் கஞ்சா போதை விதவிதமான ஏதோ பேரெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பழக்கப்படுத்திட்டு ஆடுதுங்க. இது நாடா இல்லை காடா சொல்லு? விளம்பரத்திலேயே ஓட்டிட்டு இருக்குது. விளம்பரம் எதை தொட்டாலும் விளம்பரம், எதை தொட்டாலும் விளம்பரம். விளம்பரத்திலேயே வந்துட்டு விளம்பரத்தில் ₹1 செய்துட்டு ₹9 விளம்பரம். சார் உங்கள் கனவை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உங்கள் கனவை சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது, அதான் காரணம். வெக்கமா இல்லையா உங்களுக்கு இப்படி கேட்கறதுக்கு? 4 வருஷம் வந்துட்டு எலெக்ஷன் வரைக்கும் இது இருந்துட்டீங்க. ஆட்சி இன்னும் அடுத்த மாதம் அறிவிச்சிட போகிறாங்க. தேர்தல் கமிஷன் கண்ட்ரோலுக்கு போயிடும் மார்ச் கிட்ட, கரெக்டாக? இப்போ வந்து 5 வருஷமாக நீ என்ன கிழிச்சிக்கிட்டு இருந்தீங்க? இல்லை என்ன கட்டிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் மலையை பிடிச்சி? இப்போ வந்து ப்ளீஸ் உங்கள் கனவு சொல்லலாம். ரோட்டில் போகிற ப்ளீஸ் உங்கள் கனவு சொல்லுங்கள். வாங்க உங்கள் கனவு சொல்லு. நீ போகிறது தான் என் கனவே, வேறு ஒன்றும் இல்லை. நாடு நல்லா இருக்கு நான் சொல்ல. ரோட்டில் போராடிட்டு இருக்கிறாங்க அரசு ஊழியர். போங்க எங்கள் டிபிஐக்கு முன்னாடி போங்க. ஆசிரியர்கள் வந்து நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஐயோ மோசமான ஆட்சி இந்த ஆட்சி, அதிமுக ஆட்சி, இவ்வளோ மாதிரி ஒரு ஆட்சி ஆட்சி. நாங்கள் அப்படி பளிச்சுன்னு விடியலோடு வரோம். நாங்கள் விடியல் வந்துட்டு அவங்க கூட உட்காந்து உடனே ஆர்டரு எதுக்கெடுத்தாலும் உடனே ஒரு கையெழுத்து போட்டு நான் நீட்டிடுவேன் அப்படின்னு சொன்னேன். நீட்டுக்கே முதல்ல அல்வா கொடுத்தேன். 2வது அரசு ஊழியர்கள் கொடுக்குறேன். 3வது போக்குவரத்து தொழிலாளர் பென்ஷன் பிரச்சனைக்கு எடுத்து அவன் பாக்கெட்டில் காசு எடுத்து அவங்களுக்கே பென்ஷன் ஒரு ஸ்கீமு. இது பெரும்பகுதி எதிர்க்குது. இது எப்படி இது ஒரு புரியல எனக்கு. நீ தான் மருத்துவர்களுடைய போராட்டத்தில் போய் உட்காந்துட்டு இருந்த. கொரோனா காலகட்டத்தில் உயிரை பணைய வைத்து இப்படிலாம் செய்த செவிலியர்களையும் மருத்துவர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டியது எவ்வளோ பெரிய முக்கியம். நாங்கள் விடியல் வரட்டும் முடிஞ்சது. இதை வந்து 5 வருஷம் விடிஞ்சதை பார்த்தா அந்த டாக்டர்ஸ் இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த பணி நேரத்தில் இறந்து போன வாரிசுக்கு கூட வேலை கொடுக்காம நீ இழுக்கடிச்சிட்டுனா எவ்வளோ கொடூரமான இந்த காட்டாட்சியாக வேறு என்ன நல்லா என்னது நடந்திருக்கு. நான் வந்தது இதெல்லாம் செய்துன்னு விளம்பரம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே ₹1000 கொடுத்ததுக்கே வந்துட்டு மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் ₹1000 கொடுத்ததுக்கு என் வீட்டு வரி ஏறி போச்சு, சொத்து வரி ஏறி போச்சு, மின்சார கட்டணம் ஏறி போச்சு. இப்போ இன்னும் நீ ஏற்றி எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்தீங்கன்னா 4 மடங்கு நான் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருக்கணும். சாப்பிட போகிற இடத்துல ஒரு ₹2000 ₹1800 நேற்று நான் ஒரு பொருளை வாங்குகிறேன். ஒரு பொருளை நேற்று வாங்குகிறேன். அதுக்கு ₹335 302 இன்னும் எவ்வளோ கிட்டத்தட்ட அதுலேயே வந்து ஒரு ₹300 டேக்ஸு. ஒரு 10 பைசா வட்டிக்கு வாங்கினா கூட அவங்களுக்கு கிடையாதுங்க. ₹100 எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். மீதி கையில் கொடுத்துருவாங்க. ₹1000 வாங்கினா ₹100 எடுத்துப்பாங்க. அதான் பெரிய கொள்ள வட்டின்னு சொல்லுவாங்க. கந்து வட்டி மாதிரி நீ வசூல். இந்த வரியில் என்ன குறைச்சியா? பெட்ரோல் நாங்கள் வந்தால் 75 கனிமொழி எங்கே இருக்காங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் கண்ணிலே படமாட்டிருக்காங்க. ₹75 பெட்ரோல் தரேன். நீங்கள் டீசல் ₹50 கொடுத்தீங்களா? அப்போ மாநில வரி உன்ன மாதிரி மற்ற மாநிலத்தை கொடுக்குறாங்களா இல்லையா? இல்லை, கதிரானந்த் வந்து ₹40 நாங்கள் கொடுப்போம் அப்படின்னாரு. எந்த கதிரானந்த்? வேலூர் எம்பி. ஆமாம், அவருக்கு மட்டும் நேராக அங்கேருந்து பைப் போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. எப்படிப்பட்ட அதாவது வேணாம் வார்த்தை வந்து தடிப்பாக வந்துடுமான்னு பயப்படுறேன். நான் அந்த மாதிரி பேசுகிற ஆள் இல்லை. மட்டமான ஒரு அரசியல்வாதியாக, ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி. நீ மக்களுக்கு என்ன வேணாலும் சொல்லிடுவியா? நீ எப்படி உனக்கு மட்டும் வாரத்துக்கு மட்டும் ₹40 பெட்ரோல் எப்படி கொடுப்பாங்க? போகிற லாரிலாம் வழிமறிச்சு கொள்ளைக்காரன் மடக்கிட்டு போகிற மாதிரி இப்போ நான் மடக்கி கொடுத்துக்கிட்டு இருப்பேன் டெய்லியும். சொல்லுங்கள், மக்கள் என்ன அவ்வளோ நீ மக்களை அவ்வளோ மட்டமாக நினச்சிட்டு அதுதான் சேர்த்து அடிக்கணுன்ற எந்த விதத்தில் சுற்றி எந்த விதத்தில் உங்களுக்கு ஜாலரா அடிச்சவங்க மட்டும் ஒரு கோஷ்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றில் நாஞ்சில் சமத்துவம் அவன் கட்சிக்குன்னு பேசிட்டு இருந்தால் அவரும் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லைண்ணா, சாதாரண பேசிட்டு இருந்தானே ஒரு பையன், அவனுக்கு ₹4 கோடி வீடான ₹4 கோடி வீடுன்னா அப்புறம் அவன்கிட்ட எவ்வளோ இருக்கும்? அரசு முத்திரை போட்ட காரில் சுற்றுறான டிவி சேனலுக்கெல்லாம். கலைவாணர் அரங்கம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதுக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்காங்கண்ணே. உன்னுடைய கோஷ்டிகள் எல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கோஷ்டிக்கு சொல்கிறது தான் நாட்டு நடப்பு. உண்மைன்னா யார் நம்புவான்? மக்கள். அவனுக்கு 3 லட்சம் 4 லட்சம் வாரி இறக்கிறாங்க. உங்களுக்கு ஊடகத்தில் பேசணுன்றவங்களுக்குலாம் வாரி இணைச்சிட்டு இருக்கிறீங்க, பதவியை கொடுத்துட்டுருக்கிறீங்க, பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. இதில் கம்யூனிஸ்ட்டுகளும் விதிவிலக்கு இல்லை. சொல்லு, இது வந்து ஒரு ஆட்சியாது? கூட்டணி வச்சுட்டதுக்காகவே கம்யூனிஸ்ட்டு காலம் முழுக்க முட்டு கொடுத்துட்டே இருக்கணும்னு என்ன கம்யூனிஸ்ட்? எனக்கு புரியல. எனக்கு மக்கள் நீ அரசு உங்கள் யூனியன் இருக்குல்ல, போராடுறாங்கல்ல, என்ன இது வரைக்கும் நீங்கள் விடாப்படியாக பேசி என்ன சாதிச்சு கொடுத்துருக்கீங்க அந்த அரசு ஊழியருக்கு?
கூட்டணின்றதுக்காக அந்த கட்சி அது ஒரு பூஷ்வா கட்சின்னு நல்லாவே தெரிஞ்சே நீங்கள் ஆதரிச்சுட்டு உட்காந்துட்டீங்கன்னா என்னங்க? ஆக இது எல்லாம் சேர்ந்து அந்த எண்ணம் இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. இவருடைய பங்களிப்பு எதிர் பிரச்சாரம் யாருக்கு பயன்படுது, இவருக்கு வாக்கா பயன்படுதா இல்லை மற்றவங்களுக்கு போகுதா? ஆக அங்கே இருக்காது அந்த ஓட்டு, எதிர்ப்பு ஓட்டு, அது வேறு விஷயம். அவங்க சொன்னது வந்து விஜயை எதிர்பார்க்குறாங்க இப்போ முழுக்க முழுக்க. அந்த கட்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு, அதுதான் புதிய பெரிய கட்சி வர இருக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் புதிய பெரிய கட்சி அதுதான். 3வது பெரிய கட்சி சீமான் அப்படின்னு சொல்கிறப்ப தான் அது சீமான் கட்சி சொல்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும். சரி, இப்போ அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு மிக பிரதான செய்தியாக வந்திருக்கிறது. தமிழக விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. நாம் கடந்த காணொலியில் வந்து தமிழக அரசு வாங்கி வைத்திருக்கக்கூடிய 9.5 லட்சம் ரூபாய் கடன் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வந்து அவங்க கடன் சுமை ஏற்றிருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்ததை நம்ம விரிவாக பேசியிருந்தோம். இப்போ தமிழக விவசாயிகள் ஒரு பக்கம் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம், டெல்டாவில் அவங்க விளைவித்த நெற்கயிர்களை கூட வந்து காய வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப இருந்தாங்க, மழை நனைஞ்சு. இப்ப வந்து கிருஷ்ணகிரி, சேலம், இந்த கொங்குளம் மாவட்டங்கள்ல இப்ப கரும்பு விவசாயிகள் ஒரு கடுமையான பாதிப்புக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க கேட்கறது என்னன்னா, நீங்க 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினாலே போதுமே, அதை நீங்க நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம், கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதை எப்படி பாக்குறீங்க? எலெக்ஷன் டைம்ல விவசாய பெருமக்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய லார்ஜ் நம்பர்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆளுங்க எல்லாமே கொதிப்புல இருக்கும்போது இது ஒரு அரசியல் கட்சிக்கு, ஆளும் கட்சிக்கு நல்லதா? குறிப்பா அவங்க தான் சோறு போடுறாங்க, புரியல உங்களுக்கு? அவங்க வயிற்றுல அடிச்சுட்டு நீ வாழவே முடியாது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் விவசாய சங்கம்னா அதுதான் சிம்ம சொப்பனமாக இருந்தது. அதன் மீது முதல்ல துப்பாக்கி சூடு, விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி துப்பாக்கி சூடில் பலர் இறந்து போனதே கருணாநிதி ஆட்சியில் தான். அப்போ கேட்டால் காவல்துறையை சுற்றி தாக்க வந்தார்கள், வேறு வழி இல்லாமல் துப்பாக்கி சூடு. அந்த ஊரில் காவல் நிலையமே இல்லை, அவங்களாம் சமூக விரோதிகள் விவசாயிகள். அப்புறம் விவசாய சங்கத்தை உடைச்சதே நீங்கள் தான். இன்றைக்கி 4-5 செதறி இருக்குது, ஒரு பலமாக இல்லை, போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொட்டு நீர் பாசனத்துக்கு 90% மானியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது பிற்பாடு வந்துட்டு இயற்கை வேளாண் வந்து நாங்கள் வந்து ஊக்கப்படுத்தி இந்த மாதிரி பண்ணுவோம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நிறைய ஸ்கீம் அந்த இதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து குடோன் ஒரு ஒன்றியத்துக்கும் ஒரு குடோன் கட்டுறதா சொல்லியிருந்தீங்க. பல வாக்குறுதிகள் எல்லாமே ஒன்று கூடமே நிறைவேற்றலை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதான் சொல்லிட்டு ஒன்று கூட நீங்கள் நிறைவேற்றவே இல்லை. அப்போ நிதி அதுக்கு நீங்கள் 21 தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, வந்தோடனே நிதியை ஒதுக்கியிருப்பீங்களா இல்லையா? ஒதுக்கலைன்னா அது பொய்யா இல்லையா? ஒன்று கூட இதெல்லாம் தொடாத பகுதிகள். என்னன்றேன், ஏன் மழையில் நனையணும் நெல் எனக்கு சொல்லுங்களேன். ஆனால் ஒரு வருஷம் தெரியாமல் நடந்து போச்சுங்க, 2வது வருஷமும் மழை வருது, திரும்ப நனைஞ்சு முளைப்பு விட்டு வருது. உங்களுக்கு போன வருஷம் நனைஞ்சிட்டோம், நம்ம அதிமுக அரசு சரியில்லாமல் இருந்துச்சு, நம்ம வந்தோன்னு அதை சரி பண்ணணும். எதாவது செய்திருக்கீங்களா முயற்சி? இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நெல் வந்து முளைக்கணும், முளைச்சாக்கா தான் அது வந்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு போகும். ஓகே, நெல் அது நாற்று மாதிரி முளைக்குது இல்லை, அது எதுக்கும் பயன்படாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கரெக்டாக? அதுதான் சாமானியர்களுடைய இதாக இருக்கும். அப்படி தானே அது? ஆமாம், சாராய ஃபேக்ட்ரிக்கு பயன்படுது. ஓ புரியுதோ? ஏன் இந்த வேளாண் அதிகாரிகள் மண்டியில் ஒன்றும் கிடையாதா? புத்தி கெட்டவங்களா? படிச்சுட்டு தானே போகிறீங்க நீங்கள். ஒரு விவசாயி படிக்காத விவசாயி பண்ணால் கூட இதெல்லாம் மழை, இந்த காலத்தில் இந்த மழை வரணும், மழை பெய்வதற்கு முன்பாக வீசுகிற காற்று மேலே படுதில்ல, அதான் விவசாயிக்கும் அவனுக்குள்ள உறவாக தான். அதை வச்சு அந்த மழை இப்படி வரும், இந்த வலுக்கும் வலுக்காது என்றது உள்பட சொல்லிட்டு இருப்பான். அவங்ககிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானம்லாம் கிடையாது. அடிக்கிற காற்றை வச்சு, நிழலை வச்சு, கணிப்பை வச்சு, எறும்புலாம் ஓடுறத வச்சுட்டு சொல்லலாம் மழை வலுக்குமா அந்த வருஷம்னு. எல்லாம் ஏற்பாடு அவங்களுக்கு இருக்க அறிவு, படிச்சுட்டு வந்த அந்த வேளாண் அதிகாரி ஒருத்தரும் குடும்பம் இல்லை. எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க? ஒரு பெரிய குடோன் கட்டணும், அரிசி சேவ் பண்ணி வைக்கணும், உள்ள உயரத்துக்கு மேலே தரமட்டத்துலேருந்து ஒரு உயரத்துக்கு மேலே மேடை போட்டு அதுக்குள்ளே அடுக்கணும்னு ஏன் அதுக்கு நிதியை ஒதுக்க மறுக்கிறீங்க? என்னன்னா, உங்களுடைய சாராய கம்பெனிக்கெல்லாம் அது வந்து நாற்று விடுதில்லை முளைய, அது விட்டோன்னே அது வந்து மசாஸ் எடுக்கிறாங்களா, கரும்பு சக்கையிலேருந்து எடுக்குது, இதில் அந்த மாதிரி எடுக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ குறைஞ்ச விலைக்கு எடுக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது சாராய ஃபேக்ட்ரியிலேருந்து. அதுலேருந்து இது அதுக்காக தான் வருஷம் இது வேணுன்றாங்க. வருஷம் நடக்கிறதுக்கான காரணம் இதுக்குள்ளே இவ்வளோ அரசியலுக்கு, அதுக்குள்ளே பல கோடி ரூபாய் இருக்குது. விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிற பணம் அது. ஒரு அரசு நீ இவ்வளோ திட்டங்கள் வந்து இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிருக்குது, நீ வந்து கொடுத்த வாக்குறுதிகளை விவசாயிகளுக்கு ஒன்று கூட நிறைவேற்றலைன்னா அந்த சாபம் உங்களை சும்மா விடும், அதுவே உங்களை வீழ்த்துமே. விவசாயிகளை வச்சுக்கல சரியா, அவங்களுக்கு ரத்த கண்ணீர் வருது, வயிறு பட்டினி. அரசு ஊழியர்களை ஒருத்தர் சாவடி கடிச்சிட்டிங்க. அதில் என்னென்னா, அந்த அரசு ஊழியர் இறந்ததை ஜஸ்ட்டு போகிற போக்கில் ஒரு நியூஸ் மாதிரி போட்டு முடிச்சிட்டாங்க இந்த ஊடகம். இதே அதிமுக ஆட்சி இருந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தால் இந்த கும்பல் எல்லாம் போய் அங்கே உட்காந்துட்டு கருப்பு கண்ணாடி போட்டுன்னு உட்காந்துட்டு அழுது ஒப்பாரி வச்சு புதைக்கிறது வரைக்கும் உள்ள குழியில் இறங்கி
4 நாள் அழுதுருப்பாங்களா இல்லையா சொல்லுங்கள்? நடந்திருக்குமா இல்லையா? நடந்தவங்க எங்கே போனீங்க நீங்கள் அத்தனை பேரும்? ஒரு சாராயத்தை எடுத்து போராட்டம் நடத்துகிறாரு ஒருத்தர் பெரியவர், சசி பெருமாள். எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணீங்க நீங்கள்? நான் பயந்துட்டேன் அந்த நேரத்தில். வைகோ திருமாவளவன்லாம் குழிக்குள்ளே படுத்துவாங்க போல இருக்கு அவரோட சேர்ந்து. அவ்வளோ பயந்தேன் நான். அப்படி ஒரு கேவலமான அரசியல் நடத்திட்டு கருப்பு கண்ணாடி போட்டுன்னு இல்லாத பண்ணிவிட்டு இன்றைக்கி அதை விட மோசமான சாவு நடந்துட்டு எங்கே போனீங்க நீங்கள்லாம்? இத்தனை பேர் இருக்கீங்களா கூட்டணி கட்சியில்? ஒரு அரசு ஊழியர் தானே, அரசு ஊழியருக்காக யாருன்னா நின்னீங்களா? ஒரு இதோ கடந்து போச்சு, பேசவே இல்லை. நாளைக்கு எதிர்கட்சி ஆயிடுச்சு மட்டும் ஐயோ அரசு ஊழியர். அன்றைக்கி இந்த அரசு ஊழியர்கள் கழட்டிக்கிட்டு அடிக்கணும். திரும்ப திரும்ப தப்பு எங்கே வருது? இந்த சமூகத்தில் இந்த அரசு ஊழியர்கிட்ட தான் வருது. நான் தான் சொல்ல வரேன், இன்னும் படணும் இந்த அரசு ஊழியர், இன்னும் படணும். அப்போ தான் உங்களுக்கு புத்தி வரும். நீ உட்காந்துன்னு பூத்தில் உட்காந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி வந்தால் நமக்கு விழுந்து நீங்கள் பண்ண வேலை தான் இன்றைக்கி இவ்வளோ அழிச்சாட்டிட்டு காரணம். ஒன்றையும் சேர்த்து இன்றைக்கி வதைக்கிறார். எலெக்ஷன் நேரம் நெருங்கின உடனே சும்மா கூப்பிட்டு 100 பேருக்கு செய்து கொடுத்துட்டு மீதி நான் வந்து போடுறேன் வேலை. இதே வேலை காலங்காலமாக ஏமாத்துறாங்க. நீங்களும் ஏமாந்துக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு 1000 இருந்தாலும் எங்கள் திமுகவில் நாங்கள் பரம்பரை எங்கள் ரத்தத்திலே ஓடுதுன்னு இந்த அரசு ஊழியர் கும்பல் தான் இவ்வளோ அதுக்கு தான் அவங்க பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு இந்த முன்னாடிலாம் அரசு ஊழியர் இருக்கும்போது ரிட்டையர்டுக்குள்ளே இறந்துட்டாங்கன்னா பையனுக்கு வேலை இல்லை. இன்றைக்கி அதுக்கெலாம் உத்தரவாதம் இல்லை. உனக்கு பென்ஷனும் உத்தரவாதம் இல்லை. ஏன்னா நீ அந்தளவுக்கு நீ தான் முழு தப்பாக அரசு ஊழியர் பக்கம் தான் நான் சொல்ல வரேன். நீ எதிர்த்து நின்று இருக்கணும். இல்லை வா பேச முடியும், இல்லைன்னா பார்த்தலாம் அந்த தேர்தல். சமரசமாகறீங்க ஒரு முறையும். ஒருத்தரை பலி கொடுத்துட்டு இருக்கு. இந்த பலி கொடுத்த இந்த விஷயத்தை இந்த அரசியல் திமுக எப்படி பார்க்குது? திமுக கூட்டணியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களுக்காக வந்து அழுது ஒப்பாரி வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? சசி பெருமாளுக்கு பண்ண மாதிரி அந்த சாத்தாங்களமா 2 காவலர் 2 பேர் அடித்து பெனிக்ஸு இது 2 பேர் இறந்தப்ப எவ்வளோ இங்கேருந்து தடையை மீறி போனார்ல உதயநிதி. இப்போ போக வேண்டியதானே இந்த அரசு ஊழியருக்கு உதயநிதி? எங்கே போனார்? வர வேண்டியதானே கனிமொழி? அப்படியே தழும்பு அழுதுனோம். அப்படியான்னு எங்கே போனீங்க நீங்கள்? திமுக கூட கூட்டணிக்கிற அத்தனை ஒட்டித்தனை கோஷ்டி நின்றுட்டு இருந்தாங்களா அங்கே சாத்தாங்குளத்து விஷயத்துக்கு? இன்றைக்கி இந்த அரசு ஊழியர் ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. வந்து இங்கே தான் சொல்லிட்டே பூச்சி மரம் எதாவது சாப்பிட்டு இறந்துருக்கிறாரு. அந்த குடும்பத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள்? எங்கே உங்கள் தலையெல்லாம் காணும்? எங்கள் தலைமறை ஆயிட்டீங்களோ? அடுத்து நீங்கள் எதிர்கட்சியாக வரணும். அதுக்கு தான் நிறைய பேர் தமிழறிமணியன் ஐயா உள்பட எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த நாடு நல்லா இருக்கணும்னா திமுக காலம் முழுக்க எதிர்கட்சியாகவே இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும் நாடு. ஏன்னா போராடிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை இதில் இன்னொன்று, இவர் வந்து நான் வந்து டெல்டாக்காரன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ரொம்ப பெருமையாக சொல்லுவார். அவரே சட்டமன்றத்தை சொல்லுவார் நான் ஒரு டெல்டாக்காரன் அப்படின்ட்டு. ஆனால் திமுக ஆட்சியில் தான் மேல்மாலை திருவண்ணாமலை விவசாயிகள் போராடும் போது அவங்க மேலே குண்டா சட்டம் வந்து பாய்ச்சப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறோம் டெல்டாவில் தான் இந்த நெற்பயிர்களை வந்து உலர்த்துவதற்கான ஒரு கட்டமைப்பை கூட செய்யலை. ஒன்றியத்துக்கு ஒன்று நான் கொடுக்குறோன்னு தேர்தல் வாக்குறுதி சொல்லியும் கூட. ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க? டெல்டாக்காரனா இருந்து முதலமைச்சருக்கெல்லாம் தெரியாதா? இல்லை, அது ஒரு ஆர்கனைசரு, விவசாயிகளுடைய ஓட்டு ஆர்கனைசராக இல்லை அப்படின்ற திமிர் அது. புரியுதுல உங்களுக்கு? விவசாயிகள்லாம் ஒரு இலக்காரம், பச்சை துண்டு போட்டாவும் ஒரு இலக்காரம். அவன் நமக்கு பெரிய பாதிப்பில் ஏற்படுத்தணும். கடைசி நேரத்தில் எதனா சலுகை வாரி வீசினா போட்டால் அங்கே ரேஷன் கடையில் எதனா திறந்து விட்டால் எல்லாம் அங்கே ஓடிடுவாங்கன்ற ஒரு நினப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த விவசாயிகளுடைய தாக்கம் என்னன்றது ஒரு முறை உங்களுக்கு புரிய வச்சாங்கன்னா அன்றைக்கி தான் நீ டெல்டாக்காரன் மழை நெல்லை விளைய விடலாமா? அவன் ரத்தமும் வேர்வையும் அவன் குழந்த மாதிரி நினைப்பாங்க. நீங்களாம் நம்ப மாட்டீங்க. நாற்று நட்டு அதை வளர்கிற வரைக்கும் மற்ற குழந்தைய பார்க்குற மாதிரி டெய்லி வரப்பில் நடந்து அந்த குழந்தை கூட பேசுகிற மாதிரி என் புள்ள நல்லா வருது, அது பிள்ளையாக தான் பார்ப்பாங்க அதை. ஏன்னா அது அவனுக்கு வாழ்க்கை, அவனுக்கு வயிற்று பிரச்சனை, அவனுக்கான பொருளாதாரம் எல்லாம் இருக்கும். குழந்தை மாதிரி பார்த்து நெல் கதிர் முத்தி சாஞ்ச ஒன்று அப்படி தாங்கி பிடிப்பாங்க. அப்படி அறுத்து கொண்டு வந்து கொடுத்தா கடைசியாக நனைஞ்சு போச்சு, பாதி இதுவாகி போச்சுன்னு நீ பண்ணிவிட்டு விலையும் சரியாக அவனுக்கு உண்டான வேலையை அவன் முடிவு பண்ணணும். விவசாயி புரியுதில்லை? ஒரு குண்டு ஊசி கூட அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லா ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம், இந்த வாட்சி இந்த விலை நீங்கள் வச்சோமா நான் வச்சோமா? உற்பத்தி பண்ணுறேன் வச்சது. அப்போ ஏன் விவசாயிகளுக்கு மட்டும் வைக்க முடியல? இந்த அரசு நீ தான் டெல்டாக்காரர் ஆச்சு, இதெல்லாம் பேசியிருக்கணுமா இல்லையா? ஒரு சொட்டு ஒரு கொஞ்சம் நெல் நனைஞ்சிருக்கலாமா? டெல்டாக்காரன்ற உணர்வு நீ காலம் முழுக்க நீங்கள் எங்கே டெல்டா பக்கமே போனது இல்லையா? இருந்தது முழுக்க உங்கள் அப்பா காலத்துலேருந்தே வந்துட்டீங்களே. பேர் மட்டும் நான் வந்து தஞ்சாவூர்காரன், நான் டெல்டாக்காரன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எங்கே அந்த எண்ணம் இருக்குது? எத்தனை விவசாயிகள் பட்டு போயிருக்காங்க? ஏதாவது ஒரு பங்கு எடுத்துக்கிட்டே சொல்லு. இடுப்பளவு தண்ணி நெல் நனைஞ்சு போய் அது இடுப்பளவு தண்ணியில் இப்போ வந்து எல்லாத்தையும் நாசமாக போச்சுன்னு அழுதுட்டு நீ என்ன பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்கள்? ஒரு முறையும் நடக்குது. என்ன தீர்வை சொல்லியிருக்கீங்க அந்த விவசாயிகளுக்கு? இதே மற்ற விஷயங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த சொமோட்டோன்னு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணுறேன். அவனுக்கு குளிர் சாதன அறையை ஓய்வு இருக்குது, உனக்கு என்ன வேண்டப்பட்டது சொல்லு? நீ என்ன அவன் மேலே அவ்வளோ இறக்கம் காட்டுவோம்? விவசாயிக்கு காட்ட முடியல, கண்டவனுக்கு நீ காட்டணும். நீ யார்? நீ எனக்கு பெற்றவனா? நீ வேற எவனா சொல்லு? கோவம் வருதா இல்லையா? யார் நீ? கரெக்ட்.
அவன் யார், அவன் எங்கன்னே தெரியல, யார் முதலாளின்னு தெரியல. அவன் வந்து உட்காந்துக்கிறான், அவன் சம்பாதிச்சுட்டு போகிறான் கோடிக்கணக்கில். புரியுதில்ல உங்களுக்கு? அவனுக்கு நீ இறக்கப்பட்ட, நீ வாங்குற அவங்ககிட்ட கட்டிங்க, அதான அர்த்தம்? அதானங்க அர்த்தம். நீங்கள் உன்னுடைய லேபர் தூய்மை பணியாளர்களுக்கு சொந்தமாக ஒரு இது இல்லை, அவங்களுக்கு வந்து வரைஞ்சிட்டு இருக்கிறேன், நான் வாங்க கண்ட்ரோலில் நான் வேலை செய்கிறேன், சம்பளம் வாங்கிட்டு போகிறேன்றாங்க. நீ ஆந்திரா கொடுத்துட்டு அங்கேருந்து ஒருத்தவனுக்கு தருவான், நீ வாங்கிக்கோ, என்கிட்ட நீ வேலை செய்யாத. பணி நிரந்தரம் இல்லாமல் ஒரு அன்னக்காவடி மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. சாக்கடையில் இறங்கி போராடுறத விட கேவலம் உனக்கு வேணுமா? அரசு அவ்வளோ அசிங்கப்பட்டு நேஷனல் அளவு சிரிக்குது, இன்னும் உங்களுக்கு அசிங்கம் வரல? இவ்வளவும் பண்ணுறாங்க. இவனுக்கு கஷ்டப்படுறதுல இந்த தூய்மை பணியாளர்கள் இவங்களுக்கே இல்லை. இப்போ தான் அந்த தனியார் நிறுவனத்தை கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்களோ, அவர் சோறு போடுறாங்களாம் காலை உணவு. அது நீ பெருமையாக அவன் ஏன் எனக்கு சோறு போடணுன்னு கேட்குறாங்க. நான் கவர்மெண்ட்கிட்ட சம்பளத்தை வாங்குறேன், நான் சாப்பிட்டுட்டு போகிறேன். தனியார் எனக்கு ஏன் தரணும்? அவன் இன்றைக்கி வச்சுன்னு இருப்பான், நாளைக்கு வெளியே போகணுமா? புரியுதில்ல உங்களுக்கு? இதை தீர்க்கிறதுக்கு இல்லை. நீ வந்துட்டு எவனுக்கே ஒருத்தனுக்கு வந்து அங்கே வந்து இருக்கட்டும், அந்த தொழிலாளர்ன்ற பேரில் அரசு தொழிலாளர்களுக்கு நீ கருணை காட்டல. இந்த மாதிரி இந்த ஜொமேட்டோ, அப்புறம் என்னென்ன பேர் இருக்குது, ஸ்விக்கி, வேறு என்னென்ன இருக்குது, இவங்களுக்கு எல்லாம் நீ ஏன் இறக்கப்படணும்? அவன் கோட்டீஸ்வரம், பணம் கோடி அடிச்சு போகிறான், அவன் கட்டி தரணும். வா இங்கே வா, பேச்சுவார்த்தை நடத்து. இந்த லேபர்லாம் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறான், வெயிலில் சுற்றிட்டு இருக்கிறான், மழையில் சுற்றிட்டு இருக்கிறான். இவனுக்குன்னு ஒரு எல்லாம் என்னென்ன ஏற்பாடு. தமிழ்நாட்டுக்குள்ளே கடையை விரிச்சிட்டேன், இந்த வியாபாரம் நடந்துட்டு கோடிக்கணக்கில் வந்துட்டு இருக்குது. தங்க வசதி, இவங்களுக்கு ஓய்வெடுக்க வசதி, ரெயின் கோட், இது எல்லாத்தையும் நீ கொடுக்கணும். அவன்கிட்ட பேசி வாங்கி கொடுப்பேன். நீ அவன் கவர்மெண்ட் என் பணத்துலேருந்து எடுத்து அவனுக்கு கட்டி கொடுப்பேன். நீ சொல்லுங்கள், என்ன நீ அவங்ககிட்ட வாங்கிட்டியா? அதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறியா? அந்த அக்கறை இங்கே அரசு ஊழியரெல்லாம் போராடிட்டு இருக்கிறான், அதில் வரணும் இல்லை உங்களுக்கு? இன்னும் உங்களை என்ன தான் பேசணும்? மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் உன்னை விழுந்து போகணும்? எப்பயாவது ஒரு முறையாவது நானும் பார்க்குறேன், எப்பயாவது ஒரு கவர்மெண்ட்டு இவங்களை மனசார வாழ்த்தி ஐயோ இது வந்தே ஆகணும் கிடையாது. சந்தர்ப்பம், சூழ்நிலை. செல்வி எம்ஜிஆர் இறந்தார், ஜானகி அணி அதில் உள்ள நுழைஞ்சி வந்தார். 96 ஐயோ இந்த ஆட்சி போனால் போதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா ஒன்றை மாதிரி இந்த அராஜகம். அப்போ ஏன்னா அவங்களுக்கு அந்த மீடியா பில்டப் இல்லை அன்றைக்கி. உங்களை மாதிரி இங்கேருந்து நேராக போயிட்டு அனிதா வீட்டு வரைக்கும் ஒப்பாரி வச்சு அழுதுன்னு போன கும்பல், அப்புறம் சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு அழுதுன்னு போன கும்பல் மாதிரிலாம் அன்றைக்கி இல்லை. அவங்க அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வீழ்த்திருக்க முடியாது. ஆக நீங்கள் வீழ்த்திட்டீங்க, முடிஞ்சிச்சு. அந்த கேப்பில் ஐயோ கருணாநிதி ஆட்சியே பரவாயில்லன்னு ஒன்று வந்துச்சு. பிறகு அடுத்த முறை 2 எல்லாம் ஒரு கூப்பில் 10 வருஷம் உட்கார வச்சுட்டாங்க. எப்பயாவது எம்ஜிஆரை வந்து இன்னும் 10 வருஷம் உட்கார வச்சுட்டார் மேலே, கரெக்டாக? இந்த அம்மா வந்து இன்னொரு 10 வருஷம் நிரந்தரமாக உட்கார வச்சுது. இப்போ 21க்கு முன்னாடி அதிமுகவுக்குள்ளே குழப்பம், அந்த தலைவருக்குள்ளே ஒருத்தன் பிடிச்சி ஈர்த்துன்னு சுற்றின்னு இருந்ததில் உங்களை உள்ளே விட்டாங்க, நீங்கள் வந்துட்டீங்க. நிரந்தரமாக அதிமுக மாதிரி 10 வருஷம் உங்களால் உட்கார முடியுதா? இல்லை விரும்பி உட்கார வச்சுருக்காங்களா? ஏன்னா நீ வந்தோடனே முதல் கவலை யாருக்கு படணும்? உன் குடும்பத்துக்கு படணும். உன் நிறுவனம், சினிமா நிறுவனம் நல்லா இருக்கணும், உன் நிறுவனம் பண முதலீடு போட்டு தயாரிக்கணும், உன் நிறுவனம் எல்லாத்தையும் செய்யணும், உன் குடும்பத்துக்கான எல்லா வசதி வாய்ப்பும் பண்ணிக்கிறீங்க. தமிழ்நாடு தேட்டர் முழுக்க உங்கள்தான் ஆக்கிறீங்க. எல்லாம் உன் குடும்பத்தை தாண்டி வேறு ஏதாவது மக்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா? ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தை கொண்டு வரீங்கன்னா வாங்கிட்டு தான் கொண்டு வரீங்க. இல்லைன்னா அவன் இந்த மாநிலத்தில் இல்லை வேறு போயிடும், அவங்க பக்கத்தில் போயிட்டான், எல்லாம் ஆந்திராவுக்கு போய் செட்டில் ஆகிட்டான். அப்படி தான் இருக்குது. என்ன பித்தலாட்டம், எல்லாம் பித்தலாட்ட அரசியல். இதை சொன்னோம்னா உடனே ஏந்து எல்லாம் மேலே ஊறிட்டு அவ்வளவும் வாங்கிட்டு பேசுறது, எல்லாருமே உட்காந்து கூட இதுக்குன்னு ஒரு கோஷ்டியை வச்சுக்கிறது. புரியுதில்ல உங்களுக்கு? விவாதம் மக்கள்கிட்ட கொண்டு அவனுடைய அரசு ஊழியரை நிம்மதியாக வச்சுக்கல. இந்த விவசாயத்தை எத்தனை கோரிக்கை அதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் குறிச்சு ஏதாவது ஒன்று விவசாயிகளுக்கு செய்திருக்கு? இல்லை, அதுலேயும் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய காணொலி, தனிப்பட்ட காணொலியும் இந்த காமராஜருடைய ஆட்சியை பற்றி நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அதுலேயும் குறிப்பாக அவருடைய இந்த நீர்த்தேக்க திட்டங்கள், அணை கட்டின விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருப்பீங்க. இப்போ அதில் அதே மாதிரியான ஒரு வாக்குறுதியா நீர்நிலைகளில் 10,000 கோடி ஒதுக்கப்படும், நீர்நிலைகளை பராமரிக்க 10,000 கோடின்னு, ஆனால் அதையும் ஒதுக்கல அப்படிங்கிறது ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லி இருக்குது. எங்கேயுமே செய்யலை, ஆய்வு பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கேன். நாங்கள் இந்த இடத்துல ஏரி குளங்களை நல்ல வேலை 10,000 கோடி எங்கே போயிருக்கோம் ஒதுக்கியிருந்தாங்கனாக்கா. சென்னைக்கு இந்த பேக்கேஜ் ஒன்று போட்டாங்க, ஞாபகம் இருக்குல்ல? பேக்கேஜ்னு சொன்னோன்னே எனக்கு மேயர் பிரியா ஞாபகம் தான் வருது. புரியுதில்ல உங்களுக்கு? நாங்கள் பர்சன்டேஜில் சொல்லுவாங்க எல்லாருமே 3 பேர், ஒரு சேகர் பாபு, பிரியா, KN நேரு, அப்புறம் முதலமைச்சர் மாற்றி சொல்லியிருந்தேன். ஆனாலும் அப்படி தானே இருந்துச்சு உங்களுக்கு. ஏரி குளத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு 10,000 கோடி, அது கூட நீங்கள் செய்யவே இல்லை. அதில் அடிச்சு ஒரு வேளை ஒதுக்கியிருந்தீங்கன்னா அடிச்சிருப்பீங்க. நடக்கலை. ஆர்டிஐயில் போட்டு கேட்கணும், ஒதுக்கி நடக்கலையா, ஒதுக்காமவே நடந்துச்சு அந்த திட்டம். போட்டால் தான் தெரியும். ஏன்னா சமீபத்தில் ஒரு இதை பார்த்தேன், ரோடு போட்டதாக சொல்லி கணக்கு அனுப்பிச்சு ரோடே இல்லை. ரோடு இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஆனால் போட்டு முடித்து பில்லு வாங்கிட்டாங்க. நடந்துருக்குது அதெல்லாம் இங்கே. இப்படி விதவிதமான கொள்ளை திருட்டு உங்கள் ஆட்சியில் தான் பார்க்க முடியும். வேறு இதெல்லாம் கொஞ்சம் பயந்து செய்வாங்க.
பயப்படாமல் துணிச்சலாக செய்யுது. என்னென்னா எந்த கான்ட்ராக்டுக்கு திருப்ப ஆந்திராவில் தான் வருது உங்களுக்கு. இப்போ தூய்மை பணியாளர்களுடைய கான்ட்ராக்டும் அங்கே தான், அவங்களுக்கான சாப்பாடு போடுற கான்ட்ராக்டும் அங்கே தான், பட்டியலின சமூகத்துடைய மொத்தம் 1138 விடுதிகளுக்கான சாப்பாடு போடுறதுக்கான கான்ட்ராக்டும் ஆந்திராவுக்கே தான். நான் அதுக்காக ஆந்திராவில் போயிட்டு பிறந்த அங்கே வர முடியும்? தமிழ்நாட்டுக்கார யாரும் உங்களுக்கு வரமாட்டானா? நம்பகமாக காசு தர மாட்டானோ? ஏன்னா அங்கேனா அவனை மிரட்டி எப்படினாலும் கமிஷனை வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்காரனா அவன் சாதி பலத்தை காட்டுவான். தேவையா அப்படின்னு நினப்பு இவங்களுக்கு. புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ எல்லாமே இங்கே தான், எல்லாமே தனியாருக்கு கொடுத்துட்டா அப்புறம் நீங்கள் எதுக்கு முதலமைச்சர்? கமிஷன் வாங்குறதுக்கும் பணம் துட்டு வாங்குறதுக்குமா முதலமைச்சர்? இந்த கேள்வி வருதா இல்லையா? எல்லாமே தனியார்கிட்ட. அரசு மருத்துவமனைக்கு போங்களேன், லேபில் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா செவிலியர்கள்லேருந்து எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிக் தான், அரசு வச்சுக்காது நேரடியாக. அது பார்த்தாக்கா வந்து வினோத் லூன்னு ஒருத்தர் இருப்பார், ஏகலைவன் லூன்னு ஒருத்தர் இருப்பார். அங்கே இருந்து கான்ட்ராக்ட் போவோம், அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு பின்னாடி யாருனாங்கன்னா ஏதோ ஒரு கனியோ ஏதோ ஒரு மொழியோ அவங்க ஒரு பேக்கேஜ் எடுத்து அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க. புரியுதில்ல உங்களுக்கு? எல்லாம் இந்த அதாவது இந்த ஆட்சிக்கு வந்தோடனே தான் குடும்பம் எப்படிலாம் வெடித்து பெறுகிற அளவுக்கு பலூன் ஓரளவுக்கு அதிகமாக போச்சுன்னா வெடிச்சிடும்ல, அந்த கவலையே கிடையாது. உன் கட்சியிலே தான் ஒரு எம்பி சொன்னார் 30,000 கோடி வச்சுட்டு என்ன பண்ணுறது. அது வந்து நான் சொல்கிறது கிமுவில், இப்போ கிபிக்கு பின்னாடி வந்துட்டாங்க போல ஆயிடுச்சு 4 வருஷத்துக்கு மேலே. 30,000ன்றது எத்தனை லட்சம் கோடின்றது தெரியாது. அவ்வளவு உங்களுடைய கோடி பெருகி போயிருக்குது. எதில் மக்களை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குதா? இந்த 1000 ரூபா, அது சொன்னால் 1000 ரூபா, பெண்களுக்கு 1000 ரூபா இலவச பஸ்ஸு கொடுத்துட்டீங்க. ஆனால் மற்ற கட்டணம் எவ்வளோ ஏறி இருக்குது? யாருக்காவது புரியுதா? அது 30 ரூபா இருந்த கட்டணம் இன்றைக்கி நீங்கள் வந்து 75 ரூபா கொடுத்து போயிட்டு இருக்கிறீங்க வினோத். கரெக்ட். அப்புறம் என்ன நீ பெண்களுக்கு இலவசமாக பேருந்து விட்டுட்டுன்றீங்க? ஒரு 10 வண்டி போகுதுன்னா 2 வண்டி பெண்களுக்கு இலவச பேருந்து வருதா இல்லையா? 10 வண்டியில் நீங்கள் அதிகமாக 2-3 மடங்கு காசு வாங்கிட்டு இங்கே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தேன்னா நீ எப்படி ஓசின்னு சொல்ல முடியாத? என்கிட்ட பணத்தை 2 மடங்கு நீ பாக்கெட்லேருந்து அடிச்சுட்டு என்னுடைய மனைவி போகிறதுக்கு ஃப்ரீன்றீங்க, என் பெண் குழந்தை போகிறதுக்கு ஃப்ரீன்றீங்க, என் பாக்கெட்லேருந்து 2-3 மடங்கு அடிச்சிட்டிங்க. இது எப்படி இலவசம்னு சொல்ல வரீங்க சொல்லு? 1000 ரூபா கொடுத்தோம் 1000 ரூபா கொடுத்தோம்னாக்கா எனக்கு மின் கட்டணம் எவ்வளோ ஏறி போய்க்கு யாராவது யோசிக்கிறோமா? 1000 ரூபாய்க்குள்ள இந்த மின் கட்டணம் இப்போ 3000 ரூபாய்க்குள்ளே வந்து நிற்குது. இப்போ இலவசம் நீ என்ன அடுத்த வருஷம் வந்துட்டுன்னா காட்டுத்தனமாக வரியை ஏற்றுவேன், என்ன ஏதுன்னு கேட்க முடியும். அந்த மின்சாரம் கூட அவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது மாதம் கொண்டு வரோம் அப்படின்னாங்க, அதுவும் கொண்டு வர சொன்னாங்க, அதையும் நிறைவேற்றலை. குத்து மதிப்பாக போட்டு அவனுக்கு வந்துன்னு இருக்குது. கேட்டால் நீ முதல்ல கட்டுன்ற அந்த மாதிரி டெபாசிட் ஆனது எத்தனை லட்சம் கோடி இருக்கும் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். நீ என்ன நினச்சிட்டு அப்பாவி மக்கள்? நான் வந்து திடீர்னு பார்த்தா ஒருத்தனுக்கு 24,000 ரூபாய் கட்டணம் வந்திருக்குது. 24,000 டே நான் ஒன்றுமே முதல்ல கட்டுங்க சார் அப்புறம் பேசிக்கலாம். இப்படியா நீ கொள்ளடிப்ப? தமிழ்நாடு அரசு அதுவும் இன்னொன்று வந்து நீ வந்தோடனே அதிமுக அரசில் மின் கட்டுமானம் வந்து மின் உற்பத்தி கட்டுமானம் சரியில்லை, விடியல் வந்தோடனே நாங்கள் நேராக விரிச்சிரோன்னு சொன்னீங்கல்ல. இந்த திமுக அரசு வந்த பிறகு அரசு மின் உற்பத்தி கட்டுமானம் 1% கூட வேலை நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க முந்தானே. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஏதோ படித்தேன். ஒன்றுமே கிடையாது. தனியார்கிட்டேருந்து வாங்குற எவ்வளோ 9 ரூபா ஒரு யூனிட் கொடுத்து வாங்குறேன். என்னன்னா அந்த தனியார் முழுக்க அவங்களுக்குள்ள ஒரு சீலிங் வச்சுட்டு இவ்வளவுக்குள்ளே தான் காற்றாலை, காற்றாலை அது சோலார் இவங்கெல்லாம் ஒரு கூட்டமைப்பு வச்சுக்கிட்டு 9 ரூபா தான். 9 ரூபான்னு கவர்மெண்ட் காசை நான் எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து 4 ரூபா நான் வாங்கிக்கிறது, பாக்கெட்டில் போட்டுக்கிறது. புரியுதில்ல? அவனுக்கு 6 ரூபா, அவனுக்கு ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய்க்கு 3 ரூபா லாபம். இவங்க கொடுக்கறது 9 ரூபா பாருங்கள், வாங்கி போட்டுக்கிறது 4 ரூபா ஒரு யூனிட்டுக்குன்னா இதை விட கொள்ள வேறு எதுவுமே இல்லை. பல லட்சம் கோடி அதுக்குள்ளாக முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வெயில் காலம் தொடங்க போகுது, நீ ஆட்சியை முடிச்சுட்டு போயிட போகிறீங்க. மக்கள் நொந்துக்கிட்டு இருப்பான். அதிமுக ஆட்சியில் கொஞ்சம் பயந்தாங்க, ஷட் டவுன் ஆச்சுன்னா என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டால் ஒரு அதிகாரி பயந்துக்கிட்டு பதில் சொன்னான். இப்போ அவன் என்னன்றான், நம்மளை திருப்பி யாரா நீன்றான். யார் நீ என்ன? ஆமாம் அவன் தான் என்ன பண்ண. அந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்குது. என்னென்னா உன் லட்சணத்தை அவன் பார்க்குறான். ஒரு முதலமைச்சருடைய தொகுதினா அப்படி அதிகாரிலாம் ஆடுவான், மக்களுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருப்பான். முதலமைச்சர் தொகுதியில் இருந்துட்டு ஃபோன் பண்ணால் என்னப்பா அப்படி தான் இருக்கும், வரும் பொறுமையாக இரு. அவன் நிர்வாகம் கொள்ளையெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனை போட்டு வதைக்கிற அந்த ஊழியர் நைட்டு 2 மணிக்கு வராங்க, வேர்ப்பு விறுவிறுக்க வரான். நாங்கள் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்குறேன். எல்லாமே தினக்கூலி அடிப்படையில் எடுத்து வச்சு நீ பண்ணிட்டு இருக்கிற. அங்கேயும் பெரிய மோசடி. ஆந்திராவுக்கு போய் நாங்கள் செட்டில் ஆயிரும் சொல்லிட்டு மின் வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் இருந்திருக்காங்க, பார்த்தீங்களா? போராட்டம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? இதை விட
ஆந்திரா கிட்ட போய் கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க, நாங்கள் அகதியாக வரோம், எங்களை ஏற்றுக்குங்கன்னு. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு பெரும் கூட்டம் போய் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்துறப்ப அசிங்கம் வர வேணாம் நமக்கு. நீலாம் என்னத்துக்கு ஆட்சி நடத்தணும் சொல்லு. மின் கட்டமைப்பு உற்பத்தி கிடையாது. இப்போ மின்சார தட்டுப்பாடு பிரைவேட்டுக்கிட்ட நீங்கள் 2 மடங்குல பல மடங்கு காசு கொடுத்து வாங்கிட்டு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளாராக ஒரு யூனிட் 3 ரூபாயில் 2 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு உற்பத்தி நான் பண்ணித்தரேன்னு எத்தனையோ எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கட்டமைப்பு அந்த மாதிரி நீ அக்ரிமெண்ட் போடு லோனு வாங்குறேன் நான் கண்டுறேன். அதெல்லாம் இல்லை, நீங்கள் 9 ரூபாய்க்கு வேணால் கொடுங்க நாங்கள் வாங்குகிறோம். இப்படி யாருன்னா பார்த்துருப்பீங்களா? இந்த கட்டமைப்புக்குள்ளாரவே இன்னொருத்தன் குறைஞ்ச விலைக்கு நான் உற்பத்தி பண்ணி தரேன் என்கிட்ட ஒரு கண்டுபிடிப்பு இருக்குன்னு வந்தால் அவனை ஏற்றுக்கிறது. மின் வாரியத்தினுடைய உயர் அதிகாரி சொல்லக்கூடிய வார்த்தை. எனக்கு நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரியான விஷயங்கள் இறங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு யூனிட் 1 ரூபாய்க்கு தரேன் 2 ரூபாய்க்கு தரேன்னு பேசணும்னு அந்த மாதிரி சொல்லிடாதீங்க, உங்களுக்கு உயிருக்கே ஆபத்துக்கு வரும். நீங்கள் வேணால் உற்பத்தி பண்ணி இவங்கக்கிட்ட கொடுத்துருங்க 2 ரூபாய்க்கு, இவங்க 9 ரூபாய்க்கு விற்றுக்குவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை பற்றி ஒரு புள்ளி விவரத்தோடு அறிக்கை கொடுத்துருக்கிறார். நீங்கள் என்ன யாருக்கு அதான் சொல்கிறேன், உன் குடும்பம் வளர்ந்தால் போதும், உன் குடும்பம் மின் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் போதும், உன் குடும்பம் ஜெகஜோதியாக இருந்தால் போதும், உன் குடும்பம் பல ஆயிரம் கோடி குழிச்சிக்கிட்டு அங்கே ஆர்எஸ்எஸ் பின்னாடி வால் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் போதும். நாட்டில் எவன் செத்த அரசு ஊழியர் போன கவலை இல்லை, செவிலியர் போன கவலை இல்லை, மருத்துவர் போன கவலை இல்லை, எவன் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, அதெல்லாம் இல்லவே இல்லை, ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஊடக பலம் என்கிட்ட இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணிக்குவோம். இதுதான் நாங்கள். புரியுதில்லை? உங்களை ஒழிச்சா என்ன? அதுதான் கனவு. அதான் கனவு. சார், இந்த நேர்காணல இறுதியான கேள்வி. வைப் வித் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு புது ஷோ. முதலமைச்சர் நடுவில் உட்காந்துருக்காரு, டிஷர்ட்டு பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு, சுற்றி இசைக்கலைஞர்கள் பழைய காலத்து பாட்டு அது எல்லாமே பாடுறதை பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இந்த அரசு மேலே என்னென்ன விமர்சனங்கள் இருக்குது, விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க எல்லாமே பேசிட்டோம். ஆனால் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் உட்காந்து வைப் பண்ணிட்டு இருக்கிறாரு இசைக்கலைஞர்களோட அப்படின்னா இதை பார்த்தா உங்களுக்கு என்ன? ஏன் பொறாமப்படுறீங்க? பிடில் வாசித்த நீரோ மன்னன் சொல்லிட்டு இவங்க தான் வசனம் பேசுவாங்க, ஞாபகம் இருக்கா? ரோம் பற்றி எரிந்து கொண்டிருந்த போது பிடில் வாசித்த நீரோ மன்னன் வாசிக்கிறாரு. இதையும் நீங்கள் கலையை வளர்க்குற மாதிரி பார்க்கணும் தோழன்னு ரைட்டப் எழுதுறவங்களாம் இருக்காங்க தெரியுமா, வந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? இதே வேறு எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி செய்திருந்தாருனாக்கா இவ்வளவு அரசு ஊழியர்கள் போராட்டிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி நீரோ மன்னன் பிடில் வாசித்து கொண்டிருப்பதை போல் நீங்கள் ரசித்து கொண்டிருப்பீர்களான்னு எவ்வளோ வசனம் எழுதியிருப்பாங்க. நடக்கவே இல்லை, அந்த மாதிரி பேசவும் இல்லை யாருமே. கலையை வளர்க்குறாருன்னு நீங்கள் எடுத்துங்க, உங்களுக்கு மட்டும்தான்டா மாற்றி மாற்றி யோசிக்கிறீங்க. புரியுதில்ல உங்களுக்கு? நீங்கள் அப்படி குடி நோயாளிகள் குடிகாரர்கள்லாம் சொல்ல, குடி பிரியர்கள் என்று சொல்லுங்கள் நீங்கள். புரியுதில்ல? இப்போ சொல்லிட்டான், எங்களை பார்த்து இனிமையாக இருந்தால் குடிகாரன் சொன்னால் நடக்கிறதே வேறு தெரியுமா? குடிப்பிரியர். ஆமாம், குடி பிரியர்கள்னு எங்களை சொல்லணும். அவங்க சங்கம் வச்சுட்டாங்க, இப்போ ஏன்னா ஒன்று நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க, போல அனுப்பிச்சிடுறாங்க சங்கத்தின் சார்பாக எங்களை மட்டப்படுத்தி. அந்த அளவுக்கு நீ வளர்த்து வச்சுட்ட, அங்கீகாரம் கொண்டுட்டு வரீங்க. கடந்த உறவுன்னு வேறு பேரை வச்சுட்டீங்க. கள்ளக்காதல் நல்ல காதலாம் ஒன்றும் இல்லை, நல்ல காதல்லாம் இல்லை, கடந்த உறவுன்னு வேணாம், திருமணம் கடந்த உறவுன்னு வேணால் வச்சுக்கோங்க அப்படின்னு. மாடுலேஷன் ஒன்றுக்கு அந்த மாதிரி நாடு எக்கேடு போனால் என்ன, நாங்கள் கலையை வளர்க்குறோம். புரியுது? வைப் வித் வைப்புனா ரோட்டில் போங்கலாம் தனியாக. உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? மக்களுக்காக தானே நீங்கள் இருக்கிறீங்க. எந்த மக்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க? எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு? மக்களுக்காக நான், மக்களுக்காக நான். கரெக்டாக? ரெண்டும் ஒன்று தான். சொல்லிக்கிறீங்களா, கோஷம் வைக்கிறீங்களா? போங்களா மக்கள்கிட்ட, சாதாரணமாக போங்களேன். எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு? ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம் வருது. இப்போ சமீபத்தில் தேவேந்திரர்கள் அங்கே ஒரு பெரிய கோஷம் போட்டாங்க முதலமைச்சருக்கு எதிராக. நேற்று பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஆக்ரோஷமாக வந்தது. அதான் உங்கள் நிலமை. போகிற இடம்லாம் விரட்ட தொடங்குறாங்க. பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் நீங்கள் அடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. உன் கட்சிக்காரனுக்கு போய் பயம் வந்துச்சு, மக்கள் மத்தியில் போக முடியுமா போக முடியாதா அப்படின்னு. பண்ண அழிச்சாட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உன் கட்சியினுடைய கவுன்சிலர் பண்ண அழிச்சாட்டியும் அதோட உச்சம். ஒரு வீடு கட்டினா போதும் உட்காந்துக்கிறது, ஒரு ஆல்டேஷன் பண்ணால் போதும் உட்காந்துக்கிறது. நகரத்துக்குள்ளார ஒரு தண்ணி கனெக்ஷன் கேட்டால் உட்காந்து இவ்வளோ கமிட்டி அந்த அதிகாரியும் உடந்த அவர் சொல்லிட்டாருன்னா நாங்கள் செய்கிறோம், கவுன்சிலர் சொன்னார்னா. இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த இதில் ஆப்பு வைக்கப்போது. உங்களுக்கு 2021 ஒரு கூட்டணி கட்சியில் இருந்த அந்த ஓட்டெல்லாம் அப்படியே இருக்குல்லாம் நினைக்காதீங்க மிஸ்டர். ஒன்று சரிஞ்சு போய் தான் இருக்குது. கம்யூனிஸ்ட்டுகள் ஓட்டு அன்றைக்கி இருந்தது இன்றைக்கி இல்லை, விசிகா ஓட்டு அன்றைக்கி இருந்தது இல்லை, எல்லாம் சாஞ்சு விஜய் பக்கம் போயிட்டுருக்குது உங்களுக்கு. புரியுதில்ல உங்களுக்கு? கணக்கெல்லாம் எடுத்துட்டாங்க எல்லாருமே. நீங்கள் அந்த தெம்பில் உட்காந்துட்டு இருக்காதிங்க. இப்போ காங்கிரஸ் ஒரு பக்கம் குடைச்சல் கொடுத்துட்ருக்கு. அப்படியே தடியால் அடித்து நீ காங்கிரஸ் கூட்டணி வச்சா கூட கீழே இருக்கிற தொண்டெல்லாம் போட நீயும் கட்டவும் வேலையும் கட்டணும், அவன் ஏற்று ஓட்டு போட்டு தான் போவான். அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. புரியுதில்ல? காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் தெரிஞ்சு வேலுசாமி சார் சொல்கிறதான் கேட்பாங்க. இல்லை, எல்லாருமே கிட்டத்தட்ட அவர் இப்போ வேலுசாமி அவர் தனியாக கட்சி தொடங்கிட்டாருன்னா திரும்ப ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் தான்.
அந்த அளவுக்கு வெறுப்பில் வந்துட்டாங்க. ஏன்டா காலங்காலமாக உங்ககிட்ட நாங்கள் சேவகம் பண்ணிட்டு இருக்கிறோம், பங்கு கொடுன்னு கேட்டால் மட்டும் உனக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னு வருதா இல்லையா? யாரை வச்சு நீங்கள் ஜெயிப்பீங்க? ஒரே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு, திருமாவளவன் 1000 சொன்னாலும் அவர் மேலே நான் விமர்சனம் வச்சாலும் அவர் தான் உங்களுக்கு பெரும்பாடுபட்டு விசிகா தான் உழைச்சிதே கடந்த முறை களத்தில், வேறு யாரும் இல்லை. அவரையும் நீங்கள் வந்து தொடர் இந்த பானை சின்னம் கூட ப்ளூ கலரில் வரையாதீங்க தோழர், திமுக சின்னத்தில் வரைஞ்சிக்குங்க. ஊர் தேர்வுலான்னா சேரிக்குள்ளே வந்து நீல கலரில் வரைஞ்சிக்குங்க. நடந்துச்சா இல்லையா? ஊர் தெருவெல்லாம் போனீங்கன்னா பானை சின்னம் இருக்குங்க, திமுக சின்னத்தில் வரைஞ்சால் தான் அதை ஏற்றுப்பாங்கன்னா அது உடனே அப்போவே தார் ஊற்றி அழிச்சதெல்லாம் நடந்திருக்கு. அவ்வளோ உழைச்ச அந்த விசிகாவுக்கு அந்த கொடியை மட்டும் ஏறி ஒருத்தன் கிழிக்கிறது நடந்திருக்குது. அவ்வளோ உழைச்ச விசிகாவுக்கு தோட நீங்கள் வண்டி விட்டு கொஞ்ச நேரம் இங்கே இருங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறது நடந்திருக்குது. இவ்வளோ உழைச்சி விசிகாவுக்கு இந்த கதினா காங்கிரஸ் உனக்கு வந்து எப்படி சேவை செய்யும்? அதில் இருக்கக்கூடிய தொண்டன் எல்லாம் வெறுத்து போயிருக்கிறாங்க. இதான் உங்களுக்கு இறுதியாக இது இறுதி கட்டம், இறுதி ஆணி உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீ மக்களை எந்த விதத்துலையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கவே இல்லை. ஆங்கில நாடுகளும் மற்ற தமிழ் சொல்ல வேண்டியதில்லை, ஊடகம்லாம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது ஒன்று போட்டு பொழந்துக்கிட்டே இது வாரம் ஒரு கட்டுரை வெளியிடுது. இவ்வளோ மோசமாக இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் இருக்குன்னு போட்டு பின்னிட்டு இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கை பற்றி ஒரு பெரிய டேட்டாஸ் எடுத்து போடுறாங்க, தினசரி இவ்வளவு கொள்ளைகள்னு. அதையெல்லாம் மூடி மறைச்சி மேலே உட்காந்துட்டு அமைதி பூங்காவாக இருக்குதுன்னு சொல்லி கண்ணு மூடி கீழே பார்க்குறது காலடியிலே ஒருத்தன் வெட்டிட்டு போகிறது நடக்குது. இதான் நடக்குது. அவர் எதுக்கு இருக்கணும் ஆட்சி? என்ன எதையாவது ஒரு பிடிமானம் இருக்குதா சொல்லுங்கள்? அதனால் இந்த ஆட்சி மாறினதில் 100% 99 பேர் உறுதியாக தான் இருக்கிறாங்க. மக்களில் பணம் கொடுத்தா வாங்கிப்பாங்க, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. 3000 ரூபாய் இப்போ கொடுத்துருக்கீங்க, இந்த போன வருஷம் அந்த 3000 ரூபாய் இல்லையா? நிதி நெருக்கடி அப்போ பல்கலைக்கழகத்துக்கு பணம் கொடுக்குறதுக்கு காசு இல்லை, முடங்கி போயிருக்க ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்குறதுக்கு இல்லாமல் திணறி அது போயிடுமோ கைவிட்டு அப்படின்ற மாதிரி நிலமை வந்துட்டு இருக்குது. நீங்கள் 3000 ரூபாய் தூக்கி இங்கே கொடுத்துட்ருக்கிறீங்க. ஏன்னா ஓட்டு வருது, காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும். புரியல? இதை விட ஒரு கேடு கட்ட அரசு நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. நன்றி சார். பல்வேறு கேள்விகள் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.